பொன்மனச்சம்மாள் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், இதயம் புரட்சி தலைவி அம்மா இருவரும் தெய்வங்களை வணங்கி நம்முடைய ஏற்காடு சட்டமன்றத்துக்கு உட்பட்ட வாழப்பாடி பேரூராட்சியில் நம்முடைய வெற்றி வேட்பாளர் அவர்களுக்காக இன்றைக்கு பிரச்சாரம் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது. இங்கே இருக்கின்ற ஏற்காடு சட்டமன்ற தொகுதியில் இருக்கின்ற அத்தனை வாக்கா பெருமக்களும் வாழப்பாடியிலே குவிந்து நகரமே அதிர்கிறது. இந்த ஏற்காடு சட்டமன்ற தொகுதி மக்கள் வெள்ளத்தில் சூழ்ந்து கடல் போல் மக்கள் வெள்ளம் காய்ச்சிருக்கு. நடைபெறுகின்ற சட்டமன்ற பொது தேர்தலில் நம்முடைய வேட்பாளர் வெற்றி பெறுவதற்கு உங்களுடைய எழுச்சி ஆரவாரமே சாட்சி. ஏற்காடு தொகுதினா அதிமுக கோட்டை, சேலம் மாவட்டம் அதிமுக எக்கு கோட்டை. இந்த சிறப்பான நிகழ்ச்சியில கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற முன்னாள் அமைச்சர் செம்மலி அவர்களே, ஆற்றல் மிகு மாவட்ட கழக செயலாளர் அருமை சகோதரர் திரு ஆர் இளங்கோவன் அவர்களே, பொறுப்பாளர் ஏடிசி தனபாலன் அவர்களே, முன்னாள் எம்எல்ஏ சகோதரி திருமதி கு சித்ரா அவர்களே, மற்றும் நிகழ்ச்சியிலே பங்கு பெற்றுகின்ற ஒன்றிய கழக செயலாளர், நகர கழக செயலாளர், பேரு கழக செயலாளர்களே, கூட்டணி கட்சி சேர்ந்த நிர்வாகிகளே, பாஜக, பாட்டாளி மக்கள் கட்சி, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம், தமிழ் மாநில காங்கிரஸ், இந்திய ஜனநாயக கட்சி, மக்கள் ராஜ்ய கட்சி தலைவர் மற்றும் மக்கள் ராஜ்யம், தமிழ் மாநில சமாஜ் கட்சி, தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த மாவட்ட செயலாளர், நிர்வாகிகளே, பெரியவர்களே, தாய்மார்களே, வாக்கா பெருமக்களே, விவசாயிகளே, விவசாய தொழிலாளர் நண்பர்களே, இன்றைக்கு மலைவாழ் மக்களே, இன்றைக்கு நெசவு தொழில் செய்கின்ற நெசவாளர் பெருமக்களே, வாரிந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற வாக்காளர் பெருமக்களே, பத்திரிகையாளர் ஊடகங்களே, அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் நன்றி கலந்த வணக்கம். இன்றைக்கு சேலம் மாவட்டத்தில் 11 சட்டமன்ற தொகுதி இருக்குது. 2021 11க்கு 10 தொகுதி வென்ற மாவட்டம் அதிமுக மாவட்டம். ஸ்டாலின் வேணா 2021 தப்பி தவறி முதலமைச்சராக இருக்கார். ஆனா இந்த மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் அதிமுக தான் ஆண்டது. அதே போல 2021 வரை 2011 வரை நம்முடைய சேலம் மாவட்டம் முழுவதும் ஏற்காடு சட்டமன்ற தொகுதி மட்டுமல்ல, சேலம் மாவட்டம் முழுவதும் மக்கள் என்னென்ன கோரிக்கை வைத்தார்களோ அந்த கோரிக்கைகள் பெரும்பாலும் நிறைவேற்றப்பட்டிருக்கு. கிராமத்திலிருந்து நகர வரை சிறப்பான சாலை எல்லாம் செஞ்சு கொடுத்திருக்கிறோம். இன்றைய தினம் நம்முடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் அமைக்கப்பட்ட கூட்டணி, தேசிய ஜனநாயக கூட்டணியும் அதிமுகவும் இணைந்து இந்த தேர்தல் நாம் சந்திக்கிறோம். நம்முடைய கூட்டணியின் சார்பாக ஏற்காடு சட்டமன்ற தொகுதிக்கு நம்முடைய வெற்றி வேட்பாளர் சகோதரி திருமதி பி உஷாராணி அவர்களே நிறுத்தப்பட்டிருக்கிறார். நம்முடைய வெற்றி வேட்பாளருக்கு இரட்டை சின்னத்திலே வாக்களித்து வெற்றி பெற செய்யுங்க. நம்முடைய சின்னம் பொன்மனச்சம்மாள் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் சின்னம், அம்மா அவர்கள் சின்னம், விவசாயிகள் சின்னம், தொழிலாளிகள் சின்னம், ஏழைகள் சின்னம், வெற்றி சின்னம். வாக்களிப்பீர் இரட்டை இலைக்கு. இன்றைய தினம் ஸ்டாலின் சொல்றாரு,
திமுக கூட்டணியில நிறைய கட்சி இருக்குதுன்னு. கட்சி இருக்கிறது உண்மைதான், வாக்கு இல்லையா? ஆள் இருக்கிறது உண்மைதான், ஆனா அங்க வெற்றி வாய்ப்பு இல்லை. அண்ணா திமுகவில் கூட்டணியுடைய எண்ணிக்கை குறைவாக இருந்தாலும் நம்முடைய கூட்டணி வலிமையான கூட்டணி. நம்ம கூட்டணி இருக்கின்ற கட்சிகள் வாக்கு வங்கிகள் நிறைந்த கூட்டணி, அப்படித்தானே? திமுகவில் 2021ஆம் ஆண்டு எந்தெந்த கட்சியில அந்த திமுக கூட்டணி வச்சதோ அந்த கட்சி தான் எப்போ கூட்டணி வைக்குது. ஆனா அந்த பத்திரிகையாளர் ஊடகம் இந்த முதலமைச்சர் ஸ்டாலினுடைய பரப்புரையை நம்பி கருத்துக்களை வெளியிட்டு இருக்கிறாங்க. 2021 சட்டமன்ற பொதுத் தேர்தல் திமுக தலைமையில் எந்தெந்த கூட்டணி அங்கம் வைத்ததோ அதே கூட்டணி தான் இப்பொழுதும் அந்த கூட்டணியில தொடர்றாங்க. ஒரே ஒரு கட்சி, அது எந்த கட்சி போய் சேர்ந்திருக்குது? தேமுதிக. ஏங்க, நாம கஷ்டப்பட்டு உழைச்சு அதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தோம், நம்ம மறந்துட்டாங்க. இன்னைக்கு ஒருவர் கடுமையான நோயால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெறுகின்ற பொழுது வெண்டிலேட்டர் பொருத்துவோம். அப்படி அந்த கட்சிக்கு நாம ஒரு காலகட்டத்தில் உதவி செஞ்சோம். ஆனா அவள் உதவி மறந்து நம்மளையே பேசுறாங்க. பேசிட்டோம், தவறு இல்லை. அதை விமர்சனம் செய்வதற்கு நாங்க அந்த விமர்சனத்தை நாங்க ஏற்றாக்கு தகுந்த பதிலை நிச்சயம் கொடுப்போம். அதிமுக பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு யாரெல்லாம் உதவி செய்யறோ அவர்களெல்லாம் ஏனில ஏற்றி விடுவது போல ஏற்றி விடுகின்ற கட்சி அதிமுக கட்சி. திமுக கட்சி பொறுத்த வரைக்கும் ஏனில ஏற வரைக்கும் பார்த்து உச்சியில் போகும்போது ஏணி பிடிக்குவான். அப்படிப்பட்ட கட்சியில் தான் போய் நம்ம கூட்டணி சேர்ந்திருக்காங்க. ஏற்கனவே 2021ஆம் ஆண்டு திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் அமைக்கப்பட்ட கூட்டணி கம்யூனிஸ்ட் கட்சி கூட்டணி, அதே போல விடுதலை சிறுத்தை, இன்னும் பல இஸ்லாமிய கட்சிகள் சேர்ந்திருக்குது. அப்படி நிலைமை என்ன? 2021 2011 இருந்து 10 ஆண்டு காலம் அந்த திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு தாங்கி பிடிச்சிட்டு இருக்காங்க. அதுவும் குறிப்பா 2021 இருந்து 2026 வரை திராவிட முன்னேற்ற கழகம் செய்கின்ற தவறுகள் எல்லாம் சட்டமன்றத்தில் பேசாம அந்த கட்சிக்கு திராவிட முன்னேற்ற கழக அரசுக்கு முட்டு கொடுத்துட்டு இருந்தாங்க. இன்னைக்கு என்ன நிலைமை? நான் அப்பவே அந்த கட்சியில் இருக்கிற தலைவர் சொன்னேன், திமுகவை நம்பாதீங்க, மக்களுடைய பிரச்சனை எடுத்து சொல்லுங்க. சட்டமன்றத்தில் பிரதான எதிர்கட்சி மக்களுக்கு குரல் கொடுக்கிறோம், எங்களுக்கு பக்க பலமா இருங்க. நீங்களும் எதிர்கட்சி வரிசையில் கோர்ந்திருக்கிறீங்க, நீங்களும் ஒரு இயக்கத்தை நடத்திட்டு இருக்கிறீங்க. ஒரு இயக்கம் வலிமையடைய வேண்டும் என்றால் மக்களுடைய பிரச்சனையை தைரியமாக சட்டமன்றத்தில் வெளிப்படுத்த வேண்டும், அரசுடைய கவனத்துக்கு கொண்டு வர வேண்டும், மக்களுக்காக நடுரோட்டில் போராட வேண்டும், வீதியில போராட வேண்டும். ஆனா திமுக அங்க வைக்கின்ற கூட்டணியில அப்படியே வாய் மூடி மௌனமா இருந்தாங்க. சட்டமன்றத்தில் அரசாங்கத்துக்கு எதிராக எதுவும் குரல் கொடுக்கல, மக்களுடைய பிரச்சனையை சட்டமன்றத்தில் எடுத்து வைக்கல. அதனால மக்களுடைய செல்வாக்கு இழந்துட்டாங்க. இப்போ 2021 கம்யூனிஸ்ட் கட்சிக்கு கிடைத்த இடத்தை விட ஒரு இடம் குறைவா குறிச்சிட்டாங்க. இதுதான் ஸ்டாலின் கொடுத்த பரிசு அந்த கட்சிக்கு. ஸ்டாலின் அவர்கள் எப்பொழுதுமே கூட்டணி கட்சிக்கு விசுவாசமா இருந்தது கிடையாது. அண்ணா திமுக பொறுத்த வரைக்கும் எங்கள் தலைமையிலே அமைக்கப்படுகின்ற கூட்டணி உயர கொடுத்த தொண்டர்கள் பாடுவார்கள். அப்படித்தான் நம்ம நடந்தோம். நம்ம கூட்டணியில யார் நம்பினாங்களோ அவர்களுக்கெல்லாம் சின்னத்தை பெற்றுக் கொடுத்த கட்சி அண்ணா திமுக கட்சி. கூட்டணியில நம்பி எங்களோடு இணைந்து பணியாற்றிய கூட்டணி வேட்பாளர்கள் எல்லாம் எங்களுடைய கட்சி நிர்வாகிகள் தொண்டர்கள் இரவென்றும் பகலென்றும் பாராமல் தேனீக்களை போல எருமை போல சுறுசுறுப்பா செயல்பட்டு அண்ணா திமுக நிற்கின்ற வேட்பாளரை விட கூட்டணி கட்சி நிற்கின்ற வேட்பாளர்களை பாடுபட்டு வெற்றி பெற செய்யக்கூடிய இயல்பான எண்ணம் உடையவர்கள். பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இந்த இயக்கத்தை தோற்றுவிக்கின்ற பொழுது எப்படி உயர்ந்த உள்ளம் கொண்ட தலைவராக இருக்கிறாரோ அப்படி கழக நிர்வாகிகளை தொண்டரையும் எங்களுடைய தலைவர் எங்களை வளர்த்திருக்கின்றார். அண்ணா திமுக பொறுத்த வரைக்கும் தொண்டர்ந்து நிர்வாகி வரை
யார் நிற்கிறாங்க இல்ல, தலைமை என்ன சொல்லுதோ அதை நடைமுறைப்படுத்தக்கூடியவர்கள் அதிமுக. எப்படி ராணுவத்தில் கேப்டன் உத்தரவு போட்டா நம்முடைய சோல்ஜர்கள் அவருடைய சோல்ஜர்கள் எப்படி பணியாற்றார்கள், அதுபோல ராணுவ கட்டுப்பாட்டில் இருக்கின்ற இயக்கம் அதிமுக இயக்கம். அதனாலதான் நம்ம கட்சி ஒண்ணும் பண்ண முடியல. எவ்வளவு முயற்சி செஞ்சாங்க. நான் ஒரு விவசாய குடும்பத்தில் பிறந்து உங்களோட வாழ்ந்து ஒரு பொறுப்புக்கு வருகின்ற பொழுது எவ்வளவு பிரச்சனை உண்டாக்குனாங்க இந்த ஸ்டாலின் அவர்கள். சட்டமன்றத்தில் ஏன்னா முதலமைச்சர் சட்டமன்றத்தில் பெரும்பான்மை நிரூபிக்க வேணும். அந்த காலகட்டத்தில் திரு ஸ்டாலினும் அவர் சார்ந்த முன்னாள் அமைச்சர்கள் எம்எல்ஏக்கள் பண்டின அட்டுழியும் கொஞ்சம் நஞ்சம் இல்ல, எல்லாமே இதில் வந்திருக்குது. தொலைக்காட்சியில் வந்த செய்தி நீங்க எல்லாம் பார்த்திருப்பீங்க. பெரும்பான்மை நிரூபிக்கின்ற பொழுது சட்டப்பேரவை இருக்கையிலிருந்து சட்டப்பேரவை தலைவரை கீழே இழுத்து தள்ளுறாங்க. என்னுடைய டேபிள் ஏறி டான்ஸ் ஆடுறாங்க. இதுக்காக சட்டமன்றத்துக்கு உங்களுக்கு அனுப்புனாங்க. வெக்கமா இல்ல? ஒரு சட்டமன்ற மாமன்றம், புனிதமான இடம், 8 கோடி தமிழ் மக்களுடைய சட்டங்களை பிரதிபலிக்கின்ற இடம் சட்டமன்றம். அப்படிப்பட்ட இடத்துல கேவலமாக நடந்து கொண்ட கட்சி எம்எல்ஏக்கள் இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலினும் அவரோடு இருந்த முன்னாள் அமைச்சர்கள் முன்னாள் சட்டமன்றம் எவ்வளவு கீழ்த்தரமா நடந்தாங்க. பிறகு நாம பெரும்பான்மை நிரூபிச்சிட்டோம். பொறுக்க முடியாத ஸ்டாலின் சட்டை கிழிச்சுட்டா வீதியில போயிட்டு இருக்கார். சட்டை கிழிச்சுக்கிட்டு பெரும்பான்மையை நிரூபிக்கின்ற பொழுது உங்களால தாங்க முடியல. இப்போ அதிமுக கூட்டணி பெரும்பான்மையான இடங்களிலே வெற்றி பெறும். அதிமுக தனி பெரும்பான்மையோட ஆட்சி அமைக்கும். ஆட்சி அமைக்கின்ற பொழுது ஸ்டாலினுடைய மனநிலை எப்படி இருக்கும் நீங்களே கற்பனை பண்ணி பார்த்து. ஏற்கனவே சட்டை கிழிச்சிட்டு வீதியில போனவரு இப்போ எப்படி போவாருன்னு மக்களே முடிவு பண்ணிக்க. இதுக்குள்ள என்னென்னலாம் பேசுறாங்க. ஏப்பா அப்பா ஸ்டாலின் ஒரு பக்கம் பேசுறாரு, மகன் உதயநிதி ஒரு பக்கம் பேசுறாரு, உதயநிதியோட அத்தை கனிமொழி ஒரு பக்கம் பேசுறாங்க. ஆளாளுக்கு பேசுறாங்க. ஐயா யார் வேணாலும் எது வேணாலும் பேசட்டும், ஆனா மக்கள் முடிவு பண்ணிட்டாங்க. இதோட திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு இறுதி தேர்தல் என்று மக்கள் முடிவு செஞ்சிட்டாங்க. யாரு அந்த குடும்பத்தில் தவிர்த்து வேற எவராவது பேச முடியுமா? அந்த கட்சியில் எத்தனை பேர் இருக்கிறாங்க? துரைமுருகன் இருக்காரு, ஏவாவேல் இருக்காரு, திரு நேரு இருக்காரு. அவெல்லாம் இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் தேர்தல் பிரச்சாரத்துக்கு அனுப்பிச்சாங்களா? அதுதாங்க கருணாநிதி குடும்பம். அதோடைய ரத்தமே அப்படித்தான் இருக்க மாட்டேன். அந்த வாரிசுகள்லாம் திரு கருணாநிதி குடும்பத்தில் பிறந்த வாரிசுகள் தான் ஆட்சிக்கு வர முடியும், அந்த கட்சிக்கு அதிகாரத்துக்கு வர முடியும். வேற எவரையும் விட மாட்டாங்க. ஆக வாரிசு அரசியல் நாட்டுக்கு தேவையா? குடும்ப ஆட்சி நாட்டுக்கு தேவையா? இந்த குடும்ப ஆட்சிக்கு வாரிசு அரசியலுக்கு இந்த தேர்தல் முற்றுப்புள்ளி வைப்பீங்களா? என்னங்க நாட்டில் வித அதிசயமா? வேற யாரும் வரக்கூடாதா? இங்க இருக்கிற நம்ம ஏற்காடு சட்டமன்ற தொகுதியில் வாழப்பாடியில் இருக்கின்ற ஒருவர் இந்த முதலமைச்சர் ஆனா ஏத்துக்க மாட்டாங்களா மக்களே? வரட்டுங்க. இந்த தேர்தலோட திரு கருணாநிதி குடும்பத்திற்கு இறுதி தேர்தல். இனி இந்த நாட்டை ஆளக்கூடியவர், தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக வரக்கூடியவர் இன்றைக்கு இந்த ஜனநாயக நாட்டில் இந்த தமிழக மண்ணில பிறந்த எல்லாருக்கும் உரிமை உண்டு. அதோட இன்றைய தினம் இந்த ஆட்சி வந்த பிறகு சட்ட ஒழுங்கு அடியோடு சீர்குலைந்து விட்டது. இன்றைக்கு சட்ட ஒழுங்கு சந்தி சிரிக்கின்ற அளவிற்கு இன்றைக்கு நிலைமை மாறி போச்சு. ஒரு காலத்தில் தமிழ்நாடுன்னா ஸ்காட்லாந்து காவல்துறைக்கு இணையாக போற்றப்பட்ட காவல்துறை இன்றைக்கு திமுகவுக்கு ஏவல் துறையா மாறி. காவலருக்கே பாதுகாப்பு இல்ல, காவலருக்கு பாதுகாப்பு இல்ல. இன்றைக்கு நாம கிராமத்தில் ஆடு மாடு மேயக்கூடாது என்பதற்காக பயிருக்கு வேலி அமைப்போம். அதுபோல மக்களுக்கு பாதுகாப்பு இருப்பது
துறை. அப்படிப்பட்ட காவல்துறைக்கே பாதுகாப்பு இல்லாத ஒரு அரசாங்கம் தொடர வேண்டுமா? சிந்திச்சு பாருங்க. இன்னைக்கு போதை ஆசாமி தொலைக்காட்சியில் பார்த்தா எகிரி எகிரி காவலர் அடிக்கிறான். அது மட்டும் இல்ல, இன்னைக்கு தமிழகத்தில் போதைப் பொருள் நடமாட்டம் அதிகரித்து விட்டது. போதைப் பொருள் உண்மைதானே? எது கிடைக்குதோ இல்லையோ கஞ்சா எல்லா இடத்துலையும் கிடைக்குது. கிடைக்குதுல்ல? உண்மைதானே? இன்றைக்கு இந்த கஞ்சா போதைப் பொருள் பல வடிவத்தில் விற்பனை ஆகுது. திரவ வடிவத்தில் வருதுங்கிறாங்க, சாக்லேட்ல வருதுங்கிறாங்க, அப்புறம் ஊசி மூலமாக இந்த கஞ்சா மாற்றப்பட்டு வருவதா சொல்றாங்க. இப்படி கஞ்சா விற்பனை தமிழகத்தில் அமோகமா நடக்குது. இன்றைக்கு இந்த கஞ்சா விற்பனையை தடுக்க வேண்டும் என்று பல முறை சட்டமன்றத்தில் குரல் கொடுத்த இந்த முதலமைச்சருக்கு செவி சாய்க்கல. இன்றைக்கு இந்த அரசாங்கத்திற்கு எச்சரிக்கை கொடுத்தோம், பத்திரிகை வாயிலாக ஊடக வாயிலாக பேட்டி கொடுத்தோம். அப்பொழுதோ இந்த கஞ்சா விற்பனையை தடுக்க இந்த அரசு முன் வரல. ஏன்னா கஞ்சா விற்கிறவங்களே திமுக கட்சியுடைய துணை ஒன்றுதான் விற்பாங்க. உண்மைதானே? திமுக கட்சியுடைய நிர்வாகிகள் அவர்கள் துணை இருப்பதாக செய்தி. ஆக 2022ஆம் ஆண்டு 2022 23ஆம் ஆண்டு நான் கருதுகிறேன், இன்றைய முதலமைச்சர் காவல்துறையினுடைய பொறுப்பை வகிக்கிறார். அவர் மானிய கோரிக்கை வருது. அந்த மானிய கோரிக்கை வரும்போது முதலமைச்சர் மானிய கோரிக்கை புத்தகத்தை வச்சுக்கிறார். அதுல படிச்சு பார்க்கும்போது அதுல ஒரு கருத்து சொல்லியிருக்காரு. 20ஆம் பக்கம் 2வது பேராவில் பள்ளிக்கு அருகில கல்லூரிக்கு அருகில கஞ்சா கண்டுபிடிக்கப்பட்டது 2348 பேர், கைது செய்யப்பட்டது 148 பேர். நான் கேள்வி கேட்ட முதலமைச்சர் அவர்களே, இந்த இலாக்காக்கு யார் பொறுப்பு? நான் தான் பொறுப்புனார் திரு ஸ்டாலின். அப்படின்னா இந்த கொள்கை விளக்க குறிப்பை அடுத்தது வருது. எல்லாம் தயாரா இருக்கிறீங்க 10 ரூபாய்க்கு. அப்புறம் ஸ்டாலினை கேட்டேன், இந்த கொள்கை விளக்க குறிப்பை யார் நீங்க சட்டமன்றத்தில் சமர்ப்பித்தீங்க? நான் தான் சமர்ப்பித்தனார். 20ஆம் பக்கத்தை எடுங்க, 2வது பேரா படிங்க, அதுல என்ன போட்டிருக்குன்னு பாருங்க. படிச்சு பார்த்தார். ஆக 2348 பேர் பள்ளிக்கு அருகில கல்லூரிக்கு அருகில இந்த போதைப் பொருள் கண்டுபிடிக்கப்பட்டது என்று நீ கொடுக்கப்பட்டு விட்டு அதில் கைது செய்யப்பட்ட 148 பேர் கஞ்சா வைத்திருந்தாலும் குற்றம், அதே போல விற்றாலும் குற்றம், கொண்டு போனாலும் குற்றம். இப்படி இருக்கும்போது நீங்களே உங்களுடைய காவல்துறை மானிய கோரிக்கையில கஞ்சா வைத்திருந்ததாக கண்டுபிடிக்கப்பட்டு சொன்னா கைது பண்ணிருக்கணும்னு சொன்னேன். எந்த பதிலும் இல்ல. மற்றவெல்லாம் திமுக காரன். 148 பேர் போக மீதி எல்லாம் திமுக காரன். எப்படி கைது பண்ண முடியும்? இப்படி இருக்கும் போது எப்படி கஞ்சாவை கட்டுப்படுத்த முடியும்? அதனால இந்த முதலமைச்சருக்கு வரைக்கும் தமிழகத்தில் போதைப் பொருள் நடமாட்டத்தை தடுக்க முடியாது. அதிமுக நிச்சயமா உங்க துணை கொண்டு 100% ஆட்சிக்கு வரும். ஆட்சிக்கு உடனே 3 மாதத்தில் தமிழகத்தில் கஞ்சாவை முழுமையாக ஒழிக்கப்படும். சட்டத்தின் ஆட்சி நடக்கும். நான் சேலம் மாவட்டத்தை சேர்ந்தவன், உங்களுடைய மாவட்டத்தை சேர்ந்தவன். 4 ஆண்டு 2 மாத காலம் நான் ஒரு சிறப்பான ஆட்சி கொடுத்தோம். அந்த காலகட்டத்தில் போதைப் பொருள் நடமாட்டத்தை முற்றிலும் ஒடுக்கப்பட்டது. அதே போல நான் முதலமைச்சர் பொறுப்பேற்கின்ற பொழுது கடுமையான சோதனை, வறட்சி, 2017 கடு வறட்சி, குடிப்பதற்கு கூட மக்களுக்கு தண்ணீர் கிடைக்காத ஒரு சூழ்நிலை, அதை சரி செஞ்சோம். பிறகு புயல் டெல்டா மாவட்டத்தை புரட்டி போட்டது, அதை சரி செஞ்சோம். பிறகு கொரோனா, 1 வருஷம் யாரும் வர முடியல, வர முடிஞ்சுதா? இன்றைக்கு கண்ணுக்கு தெரியாத காற்றில் விஷக்கருவிகள், கொரோனா என்ற விஷக்கருவி பரவி அது யாராவது பாதிக்கப்பட்டா உடனடியா உயிருக்கு ஆபத்து ஏற்படுகின்ற சூழ்நிலை. அந்த காலகட்டத்தில் கூட அதிமுக அரசு சிறப்பாக செயல்பட்டு, திறமையா செயல்பட்டு, விலை மதிக்க முடியாத உயிரை காப்பாற்றிய அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அந்த காலகட்டத்தில் தொழிலாளிகள், ஏழைகள் பாதிக்க கூடாது என்பதற்காக 1 வருடம் ரேஷன் கடையில் விலையெல்லாம் அரிசி கொடுத்தோம், விலையில எண்ணெய் கொடுத்தோம்,
விலையில்லா பருப்பு கொடுத்தோம், குடும்ப அட்டைக்கு 1000 ரூபாய் பணம் கொடுத்தோம்ல. அதே காலகட்டம் தை பொங்கல் வந்தது. இன்றைக்கு ஏழைகள் பாதிக்க கூடாது. தமிழ்நாட்டுடைய முக்கிய பண்டிகை கிராமத்திலிருந்து நகர வரை இன்றைக்கு எல்லோரும் தை பொங்கலை சிறப்பாக கொண்டாடுவோம். தை பிறந்தால் வழி பிறக்கும் என்று சொல்லுவாங்க பெரியவங்க. அதன்படி நம்முடைய தமிழ்நாட்டு மக்கள் தைப்பொங்கல் சிறப்பாக கொண்டாடும் என்பதற்காக எல்லா குடும்பத்துக்கு 2500 ரூபாய் பணம் கொடுத்தோம். எந்த காலகட்டம் 1 ரூபா அரசாங்கத்துக்கு வருமானம் இல்ல, 1 ரூபா வருமானம் இல்ல. தொழிற்சாலை மூடிட்டாங்க, கடை மூடப்பட்டது, பெட்ரோல் பங்க் எல்லாம் திறக்கல, அதுல வர்ற வருவாய் இல்ல, ரோட் டாக்ஸ் இல்ல, பத்திரப்பதிவு இல்ல, டாஸ்மாக் இல்ல, கலால் வரி இல்ல. இப்படி 1 ரூபா வரி வருமானம் இல்லாத போது சிறப்பான ஆட்சி கொடுத்த ஒரே அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். திமுக ஆட்சி வந்த பிறகு என்ன வறட்சி வந்ததா, புயல் வெள்ளம் வந்ததா, கொரோனா வந்ததா? ஒண்ணும் வரல. எதுவுமே வராம கடன் 5 லட்சம் ரூபாய் வாங்கிட்டாங்க. எதுவுமே வராது 5 லட்சம் கடன் வாங்குவதற்கு என்ன காரணம்? நாங்க வருமானம் இல்லாத போது என்ன இந்த நாட்டு மக்களுக்கு தேவையோ அத்தனை செஞ்சோம். அரசு ஊழியர்கள் 1 ரூபா சம்பளம் பிடிக்கல. பக்கத்து மாநிலம், நம்மை சுற்றி இருக்கின்ற மாநிலம், ஆந்திரா, கர்நாடகா, கேரளா, எல்லா மாநிலத்திலும் 30% அரசு ஊழியர்களுக்கு பிடித்த செஞ்சாங்க. அதிமுக அரசு பிடித்த செய்யல. அரசு ஊழியர்கள் அரசாங்கம் போடுகின்ற சட்டத்தை நிறைவேற்றக்கூடிய பொறுப்பிலே இருக்கின்றவர்கள் அரசு ஊழியர்கள். அப்படிப்பட்டவர்கள் திறமையா செயல்பட வேண்டும் என்ற எண்ணத்தின் அடிப்படையிலே 1 ரூபா பிடிக்காம சம்பளம் முழுவதும் கொடுத்த ஒரே அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். இன்றைக்கு தினம் இப்படி இருக்கும்போது 5 லட்சம் கோடி கடன் வாங்கிட்டீங்க. 5 லட்சம் கோடி. இதை யாரையா கட்டுறது? யாரு கட்டுறது? நீங்க தான் கட்டணும். நான் உட்பட அத்தனை பேரும் நாம தான் கட்ட வேணும். இவர் பாட்டு கடன் வாங்கிட்டு போயிட்டாரு. கடன் வாங்கி வச்சுட்டு போயிட்டாரு. ஏன்னா இந்த தேர்தலோட திமுக வரப்போறது இல்ல, முடிவு பண்ணிட்டாங்க. கிராமத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, எரியிற வீட்டுல பிடுகிறது மிச்சம். அது மாதிரி ஸ்டாலினுடைய அரசாங்கம், திரு ஸ்டாலின், உதயநிதி ஸ்டாலின் இனி ஆட்சிக்கு வரப்போறது இல்ல. அதனால எந்தெந்த வகையில கொள்ளையடிக்கணுமோ அந்தந்த வகையில கொள்ளையடிக்க 5 லட்சம் கோடி கடனை வாங்கி அனைவரையும் கடன்காரன் ஆக்கிட்டார். திமுக ஓட்டு போட்டு திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு ஒரே சாதனை நம்ம எல்லாம் கடன்காரன் ஆக்குறது. வேற என்ன செஞ்சாங்க? சரி, சேலம் மாவட்டத்தில் ஒரு திட்டமா கொண்டாந்தாங்களா? நான் முதலமைச்சர் இருந்த காலகட்டத்தில், நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் இருந்த காலத்தில் எத்தனை பாலம் நிறைய கட்டி கொடுத்தோம். முத்தம்பட்டி ரயில்வே மேம்பாலம் சாங்ஷன் படி இப்போ ஆகிட்டு இருக்குது. கிராமத்திலிருந்து நகர வரை சிறப்பான சாலை கொடுத்தோமா இல்லையா? இன்னைக்கு கிராமத்துடைய பொருளாதார மேம்பாடு அடைய வேண்டும். குடிமராமத்து திட்டத்தை கூட, அந்த குடிமராமத்து திட்டம், நான் இந்த பக்கம் தான் வந்து எனக்கு ஒரு பசுமாடு கூட நம்முடைய விவசாயி கொடுத்தாங்க. விவசாயி குடிமராமத்து திட்டத்தில் வரும்போது எனக்கு ஒரு பசுமாடு கொடுத்தாங்க. விவசாயி என்ற முறையில் எனக்கு இந்த பசுமாடு வழங்கினாங்க. இன்றைக்கு இந்த பசுமாடு வளர்த்திட்டு இருக்கிறேன். ஆக குடிமராமத்து திட்டம் என்பது ஒரு முக்கியமான திட்டம். நம்மை பொறுத்த வரைக்கும் வேளாண் பணி தான் முக்கியம். இந்த ஏற்காடு சட்டமன்ற தொகுதி விவசாயத்தை நம்பித்தான் இருக்கிறாங்க. விவசாயிகள், விவசாய தொழிலாளர்கள். ஆக இந்த மக்களுக்கு தேவையான திட்டங்களை கொண்டு வர வேண்டும் அடிப்படையில் குடிமராமத்து திட்டத்தை கொண்டாந்து ஏரி, குளம், குட்டை எல்லாம் அதுல வண்டமன அள்ளி விவசாயிகள் விலை இல்லாம அவருடைய நிலத்துக்கு இயற்கை உரமாக பயன்படுத்தினாங்க. இப்படிப்பட்ட அற்புதமான திட்டத்தை இந்த ஆள் நிறுத்திட்டார். விவசாயத்தை பத்தி தெரிஞ்சாதானே அந்த திட்டம் இவரு கண்ணை உறுதிச்சு நிறுத்திட்டாங்க. மீண்டும் அதிமுக ஆட்சி மலரும். மீண்டும் அதிமுக ஆட்சியில குடிமரம் திட்டம் வரும். நம்முடைய விவசாயிகள் தொடக்க வேளாண் கூட்டுறவு வங்கியில் வாங்கிய கடன் தள்ளுபடி செஞ்சோம். 2 முறை தள்ளுபடி செஞ்சோம். 2016 அம்மா ஒரு முறை தள்ளுபடி செஞ்சாங்க. விவசாய கோரிக்கை ஏற்று கொரோனா காலத்தில் விவசாயிகள் உற்பத்தி செய்யப்பட்ட அந்த விளைபொருள் சரியான விலை கிடைக்காமல விவசாயி பாதிக்கப்பட்டாங்க என்ற காரணம் என்னிடத்திலே கவனத்துக்கு கொண்டாந்தாங்க.
எங்களுடைய நம்முடைய எம்எல்ஏக்கள் கொண்டு வந்தாங்க. பொதுமக்கள் விவசாய சங்கத்தை சேர்ந்த பிரதிநிதிகள் இடத்துல கோரிக்கை வச்சாங்க. அதிமுக அரசு 2021ஆம் ஆண்டு 12,100 கோடி விவசாயிகளுடைய கடனை தள்ளுபடி செஞ்சோம்ல. ஒரு ஐந்தாண்டுல 2 முறை விவசாயியுடைய பயிர்க்கடன் தள்ளுபடி செய்த ஒரே அரசாங்கம் அதிமுக அரசு. விவசாயிகளுக்கு மும்முனை மின்சாரம் கொடுத்தோம். விவசாயிகளுக்கு 24 மணி நேரம் எந்த நேரத்துக்கு போனாலும் விவசாயிகள் பம்பு செட் இயக்கலாம். இப்ப ராத்திரி 12 மணிக்கு விட்டா யாரு போய் தண்ணி பாய்ச்சறது? நான் ஒரு விவசாயி, எனக்கு தெரியும் கஷ்டம். கரும்பு காட்டில் போய் தண்ணி பாய்ச்ச முடியுமா? மஞ்சள் வளைக்கத்தை போய் உள்ள பயிற்சி போடுமா? விஷப்பூச்சி தாக்குனா யாருடைய உயிருக்கு ஆபத்து. அவருக்கெல்லாம் அது கவலை இல்லை. அவர் செல்வ சேர்ந்தா வாழ்ந்து ஒரு ஏசி போட்டு படுத்துட்டு இருக்காரு. விவசாயிக்கு வந்து பார்த்தா தானே தெரியும். இப்படிப்பட்ட இந்த கேடுகிட்ட ஆட்சி தொடர வேண்டுமா? இன்னைக்கு அது மட்டும் இல்ல, இன்னைக்கு விவசாயிகளுக்கு ஒரு அறிவிப்பு கொடுத்திருக்கிறோம். அதிமுக ஆட்சிக்கு வந்தா விவசாய வாங்கிய பயிர் கடன் தள்ளுபடி செய்யப்படும். அதே போல வணிக பயிர்னா கரும்பு, மஞ்சள், வாழை போன்ற பயிர்களுக்கு காப்பீடு திட்டம், அதுக்கு 5% வசூல் பண்றாங்க. இப்ப 5% பிரிமியம் கட்ட வேணும். இனி அதிமுக ஆட்சிக்கு உடனே அது 2% குறைக்கப்படும். அதே போல நம்முடைய பகுதி வறட்சியான பகுதி. மழையை நம்பித்தான் நம்முடைய விவசாயிகள் அந்த விவசாய பணி மேற்கொள்ள வேண்டும். ஆக நிலத்தடி உயர்த்த வேண்டும், விவசாயிகளுக்கு தேவையான நீர் கிடைக்க வேண்டும், ஏரி குளம்லாம் நிரப்ப வேண்டும். அதற்காக மேட்டூர் அணையிலிருந்து மேட்டூர் அணை நிரம்பி உபரியாக வெளியேறுகின்ற பொழுது நீரேற்றின் மூலமாக இந்த பகுதியில் இருக்கின்ற மக்களுக்கு அங்கங்க இருக்கின்ற ஏரி குளம் குட்டை நிரப்பப்படும். அதிமுக ஆட்சியில் நம்முடைய கிராம பகுதி ஏற்காடு மலைப்பகுதி, அது கருமந்துறை மலைப்பகுதி, இந்த பகுதியில் இருக்கிற மக்களுக்கு அங்க அதிகமாக ஏழை மக்கள் வசிக்கின்ற பகுதி. இந்த மக்களுக்கு அங்கேயே சிகிச்சை அளிக்க வேண்டும். அவர்களுக்கு சிகிச்சை கொடுக்க வேண்டும்னா ஒரு 15-20 கிலோமீட்டர் வந்தால் தான் டாக்டர் பார்த்து அவர் நோயை குணப்படுத்த முடியும். அப்படிப்பட்ட ஏழை மக்கள் அதிகமாக வசிக்கின்ற பகுதியை தேர்ந்தெடுத்து அங்க ஒரு அம்மா மினி கிளினிக்கை திறந்தேன். இது இந்த ஆளுக்கு என்ன வலிக்குன்னே தெரியல ஸ்டாலினுக்கு. இதுல என்னங்க அரசியல் வேண்டி இருக்குது? 2000 அம்மா மினி கிளினிக் அனுபவ நீதியாக. நான் கிராமத்தில் பிறந்த காரணத்தால நாங்களாம் டாக்டர் போனா எடப்பாடிக்கு 15 கிலோமீட்டர் போகணும். அதனால நம்ம ஊர்லயே ஒரு அம்மா மினி கிளினிக் திறந்தா, கிராமத்திலே திறந்தா, ஏழை மக்கள் அதிகமாக இருக்கின்ற பகுதி திறந்தா அவர்கள் அங்கேயே போய் அம்மா மினி கிளினிக் போய் சிகிச்சை பெறலாம். அதுல ஒவ்வொரு அம்மா மினி கிளினிக் ஒரு MBBS டாக்டர், ஒரு செவிலியர், ஒரு நர்ஸ், ஒரு மருத்துவ உதவியாளர், இப்படி அந்த திட்டத்தை கொண்டாந்து மக்களிடத்துல மிகப்பெரிய வரவேற்பு. எல்லா இடத்துலயும் ஏழை மக்கள் அங்க போய் அற்புதமா சிகிச்சை பெற்றாங்க. மக்களிடத்துல வரவேற்பு வந்தோம்னா ஸ்டாலின் பார்த்தார், மக்களிடத்துல அதிமுக செல்வாக்கு அதிகமா இருக்குது அப்படின்னு அந்த ஏழை மக்களுக்கு சிகிச்சை அளிக்கக்கூடிய திட்டத்தை கூட ரத்து செய்த முதலமைச்சர் இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின். இப்படிப்பட்ட ஒரு ஆட்சிக்கு வரணுங்களா? ஏழைகளை வஞ்சிக்கின்ற அரசு தேவையா? இதுல என்ன அரசியல் வேண்டியது இருக்குது? ஒவ்வொரு கட்சியும் மக்களுக்கு சேவை செய்ய, மக்களுக்கு உதவி செய்ய, மக்களுக்கு நன்மை செய்யதான் ஒரு அரசாங்கம் அமைக்கப்படும். ஆனா இந்த அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் ஏழைகளுக்கு உதவி செய்கின்ற, அதை கூட தடுத்து நிறுத்துகின்ற மக்களோட அரசாங்கம் திமுக அரசாங்கம். எவ்வளவு கொடுமை! இதெல்லாம் கிராமத்தில் பிறந்திருந்தா தெரியும், ஏழைகளோட வாழ்ந்தா தெரியும், ஏழைகள் படிக்கிற கஷ்டத்தை பத்தி என்ன தெரியும்? நான் கிராமத்திலிருந்து வாழ்ந்தவன். இன்றைக்கு ஏழைகள் படிக்கின்ற துன்பம், துயரம், வேதனை அத்தனையும் நேரடியாக பார்த்து அவங்களோடு வாழ்ந்தவன். அதனால ஏழைகள் எங்கெல்லாம் பாதிக்கிறார்களோ அவர்களுக்கு உதவி செய்கின்ற அரசாக அதிமுக அரசு இருந்தது. மீண்டும் ஸ்டாலின் அவர்களே, மீண்டும் அதிமுக ஆட்சி, எங்களுடைய கூட்டணி வலிமையா இருக்குது. எங்களுடைய கழக நிர்வாகிகள் தொண்டர்கள் கூட்டணி சிறப்பா செயல்பட்டு மக்களுடைய ஆதரவை பெற்று ஆட்சி அமைக்கும். ஆட்சி அமைச்ச உடனே ரத்து செய்யப்பட்ட அம்மா மினி கிளினிக் மீண்டும் திறக்கப்படும். அதே போல ரேஷன் கடையில இப்ப அரிசி போட்டுட்டு இருக்கிறோம். அந்த அரிசி பல பேர் சமைக்க முடியாத இருக்கின்ற நிலை என்று
என்னிடத்துல தெரிவிச்சாங்க. நானும் வாங்கி பார்த்தேன். அது ஏற்றுக்கொள்ள வேண்டியதுதான். இனி அதிமுக ஆட்சி பலத்த உடனே நம்முடைய மளிகை கடையில எப்படி தரமான அரிசி இருக்குதோ அதே அரிசி ரேஷன் கடையில வழங்கப்படும். அதுக்கெல்லாம் டெக்னிக் இருக்குது. நவீன அரிசி ஆலையுடைய அதிபர்களா அழைச்சி இந்த அரிசி தரமா நம்முடைய மக்களுக்கு கொடுக்கணும்னு கேட்டேன். தாராளமா செய்யலாங்க, அதுக்கு பல வழி இருக்குதுன்னு என்கிட்ட சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கு சுமார் 2-3000 கோடி செலவானாங்க. எத்தனாயிரம் கோடி செலவானாலும் பரவாயில்ல, ஏழைகளுக்கு சிறப்பான அரிசி கொடுக்க வேண்டும். அந்த அடிப்படையில் அதிமுக ஆட்சிக்கு வந்தோடனே ரேஷன் கடையில தரமான அரிசி விலையில்லாம கொடுக்கப்படும். அதோட ரேஷன் கடையில விலையில்லா பருப்பு கொடுக்கப்படும், விலையில்லா சமையல் எண்ணெய் கொடுக்கப்படும். இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த பிறகு மின் கட்டணம் 52% உயர்த்தி ஆண்டுக்கு 5% உயர்த்துன்னு சொல்லி 3 வருஷத்துல மின் கட்டணம் 67% உயர்த்திட்டாங்க. அதே போல உள்ளாட்சியில, நகராட்சி, பேரூராட்சி, மாநகராட்சியில கடைக்கு 100%, சரி வீட்டுக்கு 100% வரி உயர்த்திட்டாங்க. ஆண்டுக்கு 6% உயர்த்தப்படும் என்று சொல்லி 2 வருஷத்துல 12% உயர்த்திட்டாங்க. அதிமுக ஆட்சியில் இருந்ததை விட திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த பிறகு உள்ளாட்சி அமைப்பின் மூலமாக இந்த அரசு கூடுதலா 112% வீட்டு வரி வசூல் பண்றாங்க. கடைக்கு 150% வரி உயர்வு, ஆண்டுக்கு 6% உயர்வு, குடிநீருக்கு வரி உயர்வு, குப்பைக்கு வரி போட்டாங்க. கேவலம் குப்பை கூட விட்டு வைக்கல. அதுக்கு வரி போட்ட ஒரே அரசாங்கம் திமுக அரசாங்கம் தான். இன்னும் கொடுமை என்ன, சென்னை மாநகரத்தில் இந்த டாய்லெட் பராமரிக்கிறாங்க, கழிப்பறை பராமரிக்கிறாங்க, அதுல ஊழல் செய்த ஒரே அரசாங்கம். அதை கூட விட்டு வைக்கலையா. கழிப்பறையில் வர காசு எவ்வளவு மோசமான, அதை கூட விட்டு வைக்காத அரசாங்கம் திமுக அரசாங்கம், ஒரு கொடிய அரசாங்கம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்து, இன்னும் சொன்னா இன்னைக்கு பத்திரிகையில் பார்த்தேன், என் மீது வழக்கு போடுறேன், போடு, யார் வேணாங்கிறா, நான் வழக்க பார்த்து தானே வந்திருக்கிறேன். ஏன்னா அண்மையில் ராசா ஒரு ஆடியோ வெளியிட்டார். மத்திய அமைச்சர், முன்னாள் மத்திய அமைச்சர், இன்றைக்கு நாடாளுமன்ற உறுப்பினர், திமுக கட்சியுடைய துணை பொதுச்செயலாளர், அவர் ஒரு ஆடியோ வெளியிட்டார். அந்த ஆடியோவில் இருக்கிற ஒரு கருத்து எல்லா பகுதிக்கும் போகுது. எனக்கு மட்டும் இல்ல, தமிழ்நாடு மட்டும் இல்ல, இந்திய அளவு அது ஒரு பரவலா பேசப்படுகிற பொருளாகி போச்சு. அந்த செய்தியை நான் சொன்னேன், அதுக்கு துணிச்சலா பதில் சொல்ல முடியல. அது மட்டும் இல்ல, இது யார் செய்தி வெளியிட்டாங்களோ அவர் மீது நடவடிக்கை எடு. நடவடிக்கை எடுத்தா அடுத்த ஆடியோ விட்டுருவார். ராசா இப்ப அவர் மீது நடவடிக்கை எடுத்தா அடுத்த ஆடியோ ரெடியா வச்சிருப்பாரு, விட்டுருவாரு. அதுக்கு பயந்து அவர் மீது நடவடிக்கை எடுக்க முடியல. என் மீது கோபப்பட்டு என்ன பிரயோஜனம்? திரு ஸ்டாலின் அவர்களே, அவர் அந்த ஆடியோவில் செய்த ஆடியோவில் வெளியான செய்தி உண்மையா இருக்கலாம்ல? இதே திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் அறிக்கை 2021ஆம் ஆண்டு தேர்தல் அறிக்கை வெளியிட்டீங்க. அப்போ என்ன சொன்னாரு ஸ்டாலின் அறிக்கையில? மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மா மரணத்தில் மர்மம் இருக்கிறது, யாராக இருந்தாலும் விடமாட்டேன் அப்படின்னு சொன்ன திரு ஸ்டாலின் அவர்களே, இதே கருத்தை நான் சொல்லுகிறேன். திரு கருணாநிதி அவர்கள் எதிரியாக எங்களுக்கு இருக்கலாம், ஆனா இந்த நாட்டுடைய முதலமைச்சர் இருந்தார். அதனால அவருக்கு யார் அவர் சொன்ன கருத்து மீண்டும் சொல்ல வேணுமா, சொல்லாம வேண்டாமா? ஆனா சொன்னா குடும்ப அவர் கோச்சுக்குவார். ஆடியோவில் வந்த செய்தி, திரு ராசா அவர்கள் வெளியிட்ட செய்தி, நாம வெளியிடல, திரு ராஜா அவர்கள் வெளியிட்ட செய்தி. திரு கருணாநிதி உடல்நிலை சரியா இருக்கின்ற பொழுது வீட்டு சிறையில் வைக்கப்பட்டார் அப்படின்னு ஒரு செய்தி வெளியிட்டிருக்கார். இதை அதிமுக ஆட்சிக்கு வந்தவுடன் இதை விசாரிக்கப்படும். சட்ட நீதியாக யாராக இருந்தாலும் அவர் மீது நடவடிக்கை எடுக்கப்படும். எங்க அம்மாவை சொன்னீங்கள, மர்மமான முறையில் அம்மா இருந்ததுக்கு விசாரிக்கப்பட்டு சொன்னீங்களா, அதே போல அவர் முன்னாள் முதலமைச்சர் இருந்து விசாரிக்கப்பட்டு சொன்னேன். அதே போல முன்னாள் முதலமைச்சர் வந்து திரு கருணாநிதி அவர்கள் அவர் வீட்டு காவலில் சிறை வைக்கப்பட்டதாக வந்த செய்தி உண்மையா இருந்தால் சட்ட நீதியாக அவர் மீது நடவடிக்கை எடுக்க போய் யாரா இருந்தாலும் கவலை இல்லை. அதே போல அதிமுக ஆட்சி பண்ண உடனே நிறைய திட்டங்கள் நிறைவேற்றுவோம்,
அதுல பாத்தீங்கன்னா விலைவாசி உயர்ந்து போச்சு, அரிசி விலை வந்து போச்சு, பருப்பு விலை, எண்ணெய் விலை, அதை பத்தி கவலைப்படல முதலமைச்சருக்கு. அதிமுக ஆட்சி இருக்கிற போது விலை கட்டுப்படுத்துவதற்கு நடவடிக்கை எடுத்துக்கிட்டு இருந்தோம். இந்த ஆட்சியில் ஏழை மக்கள் பாதிக்கிறாங்க, இன்றைக்கு பல்வேறு வரி விதிப்பால மக்கள் பாதிக்கிறாங்க. அந்த மக்கள் பாதிப்பிலிருந்து மீட்டெடுப்பதற்காக எல்லா குடும்பத்துக்கும் 10,000 ரூபாய் உதவித்தொகை வழங்கப்படும், வங்கியிலே வைக்கப்படும். எல்லா குடும்பத்துக்கும் 10,000 ரூபாய் வங்கி கணக்கிலே செலுத்தப்படும். குடும்ப தலைவிக்கு வழங்கப்படுகின்ற 1000 ரூபாய் 2000 ரூபாயாக இனிமேல் வழங்கப்படும். அதே போல எல்லா குடும்பத்திற்கும் ஃப்ரிட்ஜ் விலை இல்லாம வழங்கப்படும். நம்முடைய பணிக்கு செல்கின்ற பெண்கள் 5 லட்சம் பேருக்கு அம்மா இருசக்கர வாகனம் 25,000 மானியத்தில் வழங்கப்படும். ஆண்டுக்கு 3 கேஸ் சிலிண்டர் மானியமாக வழங்கப்படும். ஒவ்வொரு ஆண்டும் பொங்கல் பரிசு கொடுக்கிறோம், பொங்கல் தொகுப்பு கொடுக்கிறோம், தைப்பொங்கல் என்று. இனி அதோட 1000 ரூபாய் அவர்களுக்கு வழங்கப்படும். இன்றைக்கு பெண்கள் தான் நகர பேருந்தில் கட்டணம்லாம் பயணம் செய்யறாங்க. இனி ஆண்களும் நகர பேருந்தில் கட்டணமாக பயணம் செய்யலாம். அதே போல ஆட்டோ ஓட்டுநர்கள் அந்த சங்கத்தில் பதிவு செஞ்சு புதிய ஆட்டோ வாங்கினா அவர்களுக்கு 75,000 மானியம் கொடுக்கப்படும். அதோட இந்த ஜல்லிக்கட்டு போட்டி, இன்னைக்கு ஜல்லிக்கட்டு போட்டி நடத்துவதற்கு அரசாங்கத்தில் அனுமதி வாங்கி நடத்துகின்றவர்களுக்கு 5 லட்சம் ரூபாய் உதவித்தொகை வழங்கப்படும். ஜல்லிக்கட்டு இந்த ஜல்லிக்கட்டு போட்டியிலே கலந்து கொண்டு ஜல்லிக்கட்டு போட்டியிலே கலந்து கொண்டு அதில் ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டு உயிரிழந்தால் அவர்களுக்கு 10 லட்சம் ரூபாய் அரசாங்கம் வழங்கும். ஜல்லிக்கட்டு போட்டியிலே கலந்து கொள்கின்ற அந்த ஜல்லிக்கட்டு வீரர்கள், பதிவு செய்யப்பட்ட வீரர்களுக்கு காப்பீடு செய்யப்பட்ட அந்த பிரீமியத்தை அரசாங்கமே செலுத்தும். கட்டிட தொழிலாளர்கள் அவர்கள் பணியிலே பணி செய்து கொண்டிருக்கின்ற பொழுது விபத்து ஏற்பட்டு உயிரிழந்தார், அவர் குடும்பத்துக்கு 25 லட்சம் ரூபாய் வழங்கப்படும். அதே போல அம்மா இல்லம் திட்டம், அனைத்து ஏழைகள், யார் இந்த ஜாதி அந்த ஜாதி அந்த மதம் இந்த மதம் அதெல்லாம் இல்ல, அனைத்து ஏழைகளுக்கும் வீடு இல்லாம நிலம் இல்லாம வீடு இல்லாம இருக்கிறவர்களுக்கு அதிமுக அரசாங்கமே நிலத்தை வாங்கி அற்புதமான காங்கிரீட் வீடு கட்டி கொடுக்கப்படும். பட்டியலின மக்கள், ஆதிராள மக்கள், அறிஞர் மக்கள், மலைவாழ் மக்கள், அப்படிப்பட்ட ஏழை மக்களுக்கு அரசாங்கமே அற்புதமான காங்கிரீட் வீடு கட்டி கொடுக்கப்படும். அதோட இந்த ஆதிராவிட மக்கள், அறிஞர் மக்கள், நம்முடைய மலைவாழ் மக்கள், அந்த குடும்பத்திலே ஆண் வாரிசுகள் திருமணமாகி தனி குடித்தனம் போய்கின்ற பொழுது அவர்களுக்கு சொந்தமாக இடம் வாங்கி அற்புதமான காங்கிரீட் வீடு அவர்களுக்கு கட்டி கொடுக்கப்படும். அதிமுக ஆட்சியில் இவ்வளவு திட்டத்தை நாங்க செய்ய போறோம். ஆட்சி அமைஞ்ச உடனே திமுக ஆட்சியில் கொடுக்கப்பட்ட வாக்குறுதி 4/1 கூட நிறைவேற்றலாங்களா? திமுக ஆட்சியில் மாதந்தோறும் கேஸ் சிலிண்டருக்கு மானியம் 100 ரூபாய் கொடுக்கலாங்க, கொடுத்தாங்களா? பெட்ரோல் டீசல் குறைக்கிறாங்களா, குறைச்சாங்களா? 100 நாள் வேலை திட்டத்தை 150 நாளா உயர்த்தினாங்களா? அதிமுக ஆட்சிக்கு வந்தா இப்ப மத்திய அரசுக்கு வாதாடி போதாடி ஆளுங்கட்சியில எதிர்கட்சியிலேயே 100 நாளை 125 நாளா உயர்த்தி இருக்கிறாங்க மத்திய அரசாங்கம். மீண்டும் அதிமுக ஆட்சி வந்தா 125 நாளா 150 நாளா உயர்த்தப்படும். அதே போல இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில நம்முடைய ஏற்காட்டில் கூட்டுறவுத்துறையில் பயிற்சி நிலையம் கட்டுவதற்கு பேஸ்மெண்ட்லாம் போட்டோம். வேணுமனே திட்டமிட்டு இந்த அரசாங்கம் வந்த பிறகு வேற இடத்துக்கு மாத்திட்டாங்க. மீண்டும் அதிமுக ஆட்சி வந்தா நம்ம ஏற்காட்டு பகுதியில் அற்புதமான கூட்டுறவு பயிற்சி நிலையம் அமைக்கப்படும். அதே போல இன்றைய தினம் மத்திய அரசாங்கம் ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்குது. மத்திய அரசாங்கம் ஒரு அறிவிப்பு, இந்தியா முழுவதும் ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கப்படும் என்ற அறிவிப்பு கொடுத்திருக்குது. அந்த அறிவிப்பின்படி தமிழ்நாட்டிலும் ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கப்படும். இன்றைக்கு பல அறிவிப்புகள், இன்றைக்கு நிறைய அதிமுக ஆட்சியில் திட்டங்களை இந்த ஏற்காடு சட்டமன்ற தொகுதிக்கு நிறைவேற்றி கொடுத்திருக்கிறோம். அதில் ஒரு சிலவற்றை இந்த நேரத்தில் குறிப்பிடுறோம். ஏன்னா ஸ்டாலின் பல திட்டத்தை நிறைவேற்றி சொல்லியிருக்கிறாங்க. இன்றைக்கு பெத்தராயி மலையத்தில் புதிதாக தாலுக்கா அலுவலகம் அமைச்சிருக்கிறோம். ஆலப்பாடியில் அனைத்து மகளிரிலும் தோற்றுவிக்கப்பட்டிருக்கிறது.
கருமந்துறையில் தீயணைப்பு மீட்பு நிலையம் கொண்டு வந்திருக்கிறோம். வாழப்பாடியில் 12 கோடியில், பேலூர் 4 கோடியில் பேருந்து நிலையங்கள் மேம்படுத்தப்பட்டிருக்குது. ஏற்காடு அனைத்து மலைப்பகுதியிலும் சுற்றுலா பயணிகள் வசதிக்காக, உள்ளூர் மக்களின் வசதிக்காக அதிக அளவு நகர பேருந்து இயக்கப்பட்டன. ஆனால் இந்த விடியா திமுக அரசு அந்த பஸ்ஸுடைய எண்ணிக்கை குறைச்சிட்டது. அதே போல அனைத்து மலைப்பகுதியில் உள்ள ஊர்களுக்கு சாலை வசதி, மின் வசதி, குடிநீர் வசதிகள் செய்து தரப்படும். ஏற்காடு தொகுதியில் 63 கோடியில் அயோத்திப்பட்டினம், வாழப்பாடி, பேலூர் ஆகிய 3 பேரூராட்சிகள், பெத்தநாயக்கம்பாளையம், அயோத்திப்பட்டினம், வாழப்பாடி ஊராட்சியில் 402 குடியிருப்புகளுக்கு நிலையான குடிவசதி செஞ்சு கொடுத்தோம். கருமந்துறையில் மலையாள மக்களுக்கு ITI கல்வி அமைச்சோம். கருமந்துறையில் 10 கோடிக்கு ஏகாலயா பள்ளி திட்டம் ஆட்சி மாற்றத்துக்கு பிறகு கிடப்பில் போட்டாங்க. அதை தொடரும். பெத்தநாயகம் மலையில் ஆத்தூர், வாழப்பாடி அரசு மருத்துவமனை 7 கோடி மதிப்பீட்டில் பல புதிய சிகிச்சை பிரிவுகள் ஏற்படுத்தப்பட்டன. கருமந்துறையில் 60 ஏக்கர் பரப்பில் 1 கோடி நிதியில் கால்நடை விந்து உற்பத்தி நிலையம் அமைக்கப்பட்டது. நிலம் ஒதுக்கீடு நிலையில் கிடப்பில் போட்டாங்க. அதிமுக ஆட்சி வந்தது. அது தொடர்ந்து செயல்படுத்தப்படும். 30 படுக்கை கொண்ட மேம்படுத்தப்பட்ட ஆரம்ப சுகாதாரம் 4 கோடி மதிப்பீட்டில் வாழவந்தி, தும்பல் மற்றும் பேலூர் புதிய கட்டடங்கள் கட்டப்பட்டன. பெத்தநாயக்கம்பாளையம் கல்லேரிப்பட்டி ஏரியின் வழங்கு வாய்க்கால் புனரமைக்கும் பணிக்கு 12 கோடி மதிப்பீட்டில் தொடங்கப்பட்ட பணி விடியா திமுக அரசு ரத்து செய்தது. அதை எதிர்த்து களத்தீசார் நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. அதிமுக ஆட்சி அந்த திட்டம் தொடரும். பெத்தநாயக்கம்பாளையம் ஒன்றியத்துக்கு உட்பட்ட உமையால்புரம் மற்றும் புத்திரக்கோட்டமலையம் கிராமத்தில் 4 கோடி மதிப்பீட்டில் புதிய தொழிற்பேட்டை அமைக்கும் பொருட்டு உள்கட்டமைப்பு வசதிகள் உருவாக்கும் பணி தற்போது விடியா திமுக ஆட்சியில் கிடைப்பில் உள்ளது. அதையும் அதிமுக ஆட்சி தொடரும். புத்திரக்கோட்டமலையம் கிராமத்தில் உள்ள புத்திரக்கோட்டமலையம் ஏரியின் வழக்கு வாய்க்கால் 989 வரை புனரமைக்கும் பணி 9 கோடி மதில் பணி தற்போது விடியா திமுக ஆட்சியில் கிடப்பில் போட்டாங்க. நாம கொண்டு வந்ததெல்லாம் கிடப்பில் போட்டாங்க. அதிமுக ஆட்சி வந்தோன்னா அதையெல்லாம் நிறைவேற்றி தரப்படும் என்ற செய்தி இந்த நேரத்தில் தெரிவித்து, அதே போல பல திட்டங்கள் அதிமுக ஆட்சியிலே நிறைவேற்றப்படும். பல கோரிக்கை கொடுத்திருக்கிறீங்க. அந்த கோரிக்கையெல்லாம் அதிமுக ஆட்சியிலே வந்து நிறைவேற்றப்படும் என்ற செய்தியை சொல்லி, இன்றைக்கு ஏற்காடு சட்டமன்ற தொகுதி சிறப்பான நிகழ்ச்சி ஏற்பாடு செய்த நம்முடைய ஒன்றிய கழக முன்னாள் சேர்மன் அறிவிச்ச SS சதீஷ்குமார் அவர்களே, மற்றும் ஒன்றிய மெடிக்கல் ராஜசேகர் அவர்களே, திரு முன்னாள் சேர்மன் AP மணி அவர்களே, மரியாதை சி அண்ணாதுரை அவர்களே, மற்றும் T மோகன் அவர்களே, திரு S ரவிசேகரன் அவர்களே, திரு குபேந்திரன் அவர்களே, திரு சே வெங்கடேசன் அவர்களே, திரு MT அருண்குமார் அவர்களே, பாஜக மாவட்ட சண்முகநாதன் அவர்களே, பாஜக திரு நாராயணன் அவர்களே, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த மாவட்ட செயலாளர் முன்னாள் MLA அறிவிச்ச SK செல்வம் அவர்களே, அம்மா மக்கள் முன்னேற்ற மாவட்ட திரு சண்முகம் அவர்களே, தமாக மாவட்டத்தில் திரு S செல்வம் அவர்களே, இந்திய ஜனநாயக கட்சி திரு S மனோகரன் அவர்களே, மக்கள் ராஜ்யம் கட்சி திரு RR சின்னசாமி அவர்களே, மக்கள் ராஜ்ய கட்சி தலைவர் திருமதி ஜமுனா ராணி அவர்களே, பகுஜன் சமாஜ் கட்சி திரு பிரேம்குமார் அவர்களே, பகுஜன் சூரியகுமார் அவர்களே, மற்றும் அம்பேத்கர் மக்கள் இயக்கத்தைச் சேர்ந்த மாவட்ட தலைவர் மரியாதைக்குரிய அண்ணாதுரை அவர்களே, அண்ணாதுரை தான் சொல்லியாச்சு, மற்றும் இந்த மனுவில் இருக்கின்ற பல பொறுப்பு கொடுத்துருக்கிறீங்க. இதில் பாதிக்கப்பட்டிருக்கா சொன்னாங்க. அவர்களுக்கெல்லாம் தேவையான உதவிகள் செய்து கொடுக்கப்படும் என்ற செய்தி இந்த நேரத்தில் தெரிவித்து, வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் உங்களுடைய பொன்னான வாக்களை இரட்டை சின்னத்தில் வாக்களித்து நம்முடைய வெற்றி வேட்பாளருக்கு பெருவாரியான வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்ய வேண்டுமாய் இறைவனை வேண்டி கேட்டு, மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம், மக்களை தமிழகத்தை மக்களை தமிழகத்தை மக்களை தமிழகத்தை ஸ்டாலின் மாடல் அரசு, ஃபெயிலியர் மாடல் அரசு, பை பை ஸ்டாலின். நன்றி, வணக்கம். ஆத்தூர் சட்டமன்ற தொகுதியில் தேர்தல் பிரச்சாரத்தை நாம் நடத்திட்டு இருக்கிறோம். இங்கே ஆத்தூர் சட்டமன்ற தொகுதி, அதுவரை கெங்கவள்ளி சட்டமன்ற தொகுதியில் ஒரு பகுதி, 2 சட்டமன்ற தொகுதியிலையும் இருக்கிற வாக்காளர் மக்கள் ஆத்தூர்ல குழுமி ஆத்தூர் பூமியே அதிர்கின்றது. எங்க பார்த்தாலும் மக்கள் தலைகள்
கடல் போல் காட்சியளிக்குது. நம்முடைய வெற்றி, உங்களுடைய ஆரவாரம், மகிழ்ச்சி. இந்த தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகம் என்ற கட்சி இந்த தேர்தலோட முடிவு கட்டிக்கிட்ட தேர்தல். இந்த தேர்தல் பிரச்சார கூட்ட நிகழ்ச்சியில கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற முன்னாள் அமைச்சர் செம்மலை அவர்களே, நிகழ்ச்சியில் பங்கு பெற்றிருக்கின்ற நம்முடைய மாவட்ட கழக செயலாளர், முன்னாள் மாநில தலைமை கூட்டு வங்கி தலைவர் அறிவிச்சோர் அவர்களே, தேர்தல் பொறுப்பாளர் சகோதரர் திருவேற்காடு பாகில சீனிவாசன் அவர்களே, மற்றும் நிகழ்ச்சியில் பங்கு பெற்றிருக்கின்ற சகோதரர் நகர கழக செயலாளர் சகோதரா மோகன் அவர்களே, நகர கழக திரு எஸ் மணிவண்ணன் அவர்களே, ஒன்றிய கழக செயலாளர்கள் திரு ரஞ்சித் குமார் அவர்களே, திரு வி பி சேகர் அவர்களே, பேருச்சாளர் திரு எஸ் பொன்னம்மாள் அவர்களே, திரு செல்வம் அவர்களே, திரு மோகன் அவர்களே, தெற்கு ஒன்றிய செயலாளர் திரு கே பி முருகேசன் அவர்களே, ஒய் எம் ராஜமாணிக்கம் அவர்களே, நம்முடைய கூட்டணியில் அங்கம் வைக்கின்ற பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள் திரு ஜே ஆனந்த் அவர்களே, திரு சண்முகநாதன் அவர்களே, பாட்டாளி மக்கள் கட்சி மாவட்ட செயலாளர் திரு நாராயணன் அவர்களே, திரு ஜெயபிரகாஷ் அவர்களே, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய மாநில பொருளாளர் அறிவிச்ச எஸ் கே செல்வம் அவர்களே, மற்றும் அம்மாமுக சேர்ந்த சண்முகம் அவர்களே, தமாக தலைவர் திரு சொக்கலிங்கம் அவர்களே, இந்திய ஜனநாயக கட்சியுடைய பார்த்திபன் அவர்களே, இந்திய ஜனதா கட்சியுடைய பொறுப்பாளர் மனோகரன் அவர்களே, புரட்சி பாரத ராமதாஸ் அவர்களே, மக்கள் ராஜ்ய கட்சி பி ஆர் சிவசாமி அவர்களே, தமிழ் மாநில பகுஜன் சமாஜ் கட்சி மாவட்ட திரு பிரேம்குமார் அவர்களே, பகுஜன் சமாஜ் கட்சியுடைய சூர்யா அவர்களே, மற்றும் கூட்டணியில் அங்கம் வைக்கின்ற கட்சியுடைய தலைவர்களே, நிர்வாகிகளே, தொண்டர்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே பல்வேறு பொறுப்புகளை வைக்கின்ற நிர்வாகிகளை, கழக உடன்பிறப்புகளை, பெரியவர்களே, தாய்மார்களே, ஊடக நண்பர்களே, வாக்காளர் பெருமக்களே, தொழிலாளர் நண்பர்களே, மகளை சேர்ந்த சகோதரர்கள், பட்டாளர்களே, அனைவருக்கும் அதற்கு நன்றி வணக்கம். இன்றைய தினம் ஸ்டாலின் திருமதி கனிமொழியும் ஊர் ஊரா போய் பேசிட்டு இருக்காங்க. கனிமொழி அம்மா உண்மையிலே இப்பதான் நினைக்கிறேன், ஸ்டாலின் அவர் குடும்பத்தில் உதயநிதி கிடைக்கின்ற மரியாதை கனிமொழிக்கு இல்லை. இப்பதான் தெரியுது. அந்த அம்மா இப்படி இருக்கும் போதே நம்ம பத்தி விமர்சனம் பண்றாங்க. எடப்பாடி பழனிசாமி துரோகம் செய்யக்கூடியான். யாருக்கு ஏன் துரோகம் செஞ்சோம்? எங்க கட்சியில் இருந்துகிட்டு, எங்க கட்சியில் இருக்கிறவரை பிடிமாக்கி திமுகவோட கைகூலிகளா இருந்து எங்க கட்சியை உடைக்க நினைத்தவர்களா யார் துரோகி? உங்க கருணாநிதி குடும்பத்தை தான் துரோகி. அப்படித்தானே? இன்னைக்கு நம்ம இருந்தவர் எங்க இருக்கிறாரு? அங்க இருக்கிறாருல்ல. எவ்வளவு மரியாதை கொடுத்தா நம்ம கட்சியில. இந்த கட்சிக்கே ஒருங்கிணைப்பாளர், நம்ம கட்சிக்கு எதிர்த்து இருந்தார். நான் பெரும்பான்மை நிரூபிக்கின்ற பொழுது எதிர்த்து ஓட்டு போட்டவர். அதை பெருந்தன்மையாக மன்னித்து இயக்கத்திற்கு ஒருங்கிணைப்பாளர் என்ற பதவி கொடுத்து துணை முதலமைச்சர் கொடுத்து வச்சிருந்தோம். அந்த பிடி மாக்கி எங்க கட்சியை உடைக்க நினைத்த துரோகிகள் திரு கருணாநிதி குடும்பம். உண்மைதானே? சிந்திச்சு பாருங்க. என்னை கட்சியில சேர்த்துக்கிறீங்க. உன்னை கட்சியில சேர்த்திருந்த என்ன ஆவறது? கட்சியே ஒட்டுமொத்தமா விற்பனை செஞ்சுட்டு போயிருப்பீங்க. ஆக யாரெல்லாம் இந்த கட்சிக்கு துரோகம் இழைத்தார்களோ அவரெல்லாம் பொன்மனச்சம்பல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அம்மாவுடைய ஆன்மா மன்னிக்காது. எவ்வளவு கஷ்டத்தை கொடுத்தீங்க எங்க கட்சிக்கு. தாயை இழந்த பிள்ளை போல எங்க கட்சி நிர்வாகிகளும் தொண்டர்களும் நாங்கள் இருந்துகிட்டு இருந்தோம். அதையெல்லாம் பொருட்படுத்தாம எங்களுடைய இயக்கத்தை உடைக்க முடைக்க வழக்கு போட்டு எவ்வளவு பிரச்சனை உண்டாக்குனீங்க. அத்தனையும் இங்க இருக்கின்ற தொண்டர்கள் நிர்வாகோடு தூள் தூள் ஆக்கப்பட்டது. ஏன்னா அதிமுக உயிரோட்டம் உள்ள கட்சி, உழைக்கின்ற நிர்வாகிகள் உள்ள கட்சி, உழைக்கின்ற தொண்டன் நிறைந்த கட்சி. எந்த கொம்பன தொண்டனை கூட தொட்டு பார்க்க முடியாது.
ஆகவேதாங்க நம்ம கட்சியை கண்டா எல்லாத்துக்கும் பொறாம இருக்குதுக்கு காரணம் என்ன? பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் செய்த புரட்சி தலைவி தனக்கென்று குடும்பம் கிடையாது. நாம் தான் அவருடைய குடும்பம், நாம் தான் பிள்ளைகள். நாட்டுடைய மக்கள் தான் தன்னுடைய பிள்ளைகளாக வாழ்ந்த தலைவர் உருவாக்கிய கட்சி அதிமுக கட்சி. அப்படிப்பட்ட கட்சியை சில விசமத்தன்மாக நம்ம கட்சியை எவ்வளவோ முயற்சி செய்து உடைக்க நினைச்சாங்க. ஆனா அவருடைய மூக்கு தான் உடைபட்டது. அதிமுக ஒருவராலையும் வீழ்த்த முடியாது, முடக்கவும் முடியாது. இன்னொரு மனுஷன் சொல்றார் 10 தோல்வி கண்ட பழனிசாமி அப்படின்னு. நான் வந்தது இடையில தான் வந்தேன். எங்களுடைய இதய புரட்சி தலைவி அம்மா தான் எங்களுக்கு தெய்வம். பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தான் எங்களுக்கு இரண்டு தெய்வங்கள். எங்களை போல சாதாரண மனிதரையும் இந்த நிலைக்கு உயர்த்திய தெய்வங்கள் எங்களுடைய தலைவர்கள். எங்களுடைய தலைவர்கள் மக்களுக்காக வாழ்ந்த தலைவர்கள். உங்களுடைய அப்பா உங்க குடும்பத்துக்காக வாழ்ந்திருக்கார், அப்படித்தானே? அதிமுக என்பது ஒரு ஜனநாயக கட்சி. நம்முடைய தலைவர்கள் ஏழை என்று பார்க்காம, பணக்கார என்று பார்க்காம அனைவருக்கும் சம வாய்ப்பை கொடுத்த தலைவர்கள் நம்முடைய தலைவர்கள். அந்த வழியில் வந்ததுதான் நம்முடைய எம்எல்ஏக்கள். என்ன பெரிய கோடீஸ்வரரா, விட்டா பிராஸ்தாரா, சாதாரண குடும்பத்தை இருக்கின்ற இருந்து கட்சிக்கு உழைத்து விசுவாசமா இருக்கிற காரணத்தால எம்எல்ஏ ஆக்கணும். மீண்டும் உங்களால அவருக்கு எம்எல்ஏ என்ற வாய்ப்பு நீங்க உருவாக்கி தரீங்க. எங்களுடைய எம்எல்ஏ மக்களை பிரச்சனை பேசுவாங்க. எங்களுடைய எம்எல்ஏ கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வந்து மக்களுக்கு உதவி செய்யக்கூடிய நற்பண்பு கொண்ட அருமை சகோதரர்கள். இன்றைக்கு அதிமுக தலைமையிலே அமைக்கப்பட்ட தேசிய ஜனநாயக கூட்டணி, இதுல நம்முடைய ஆத்தூர் சட்டமன்றத்துக்கு நம்முடைய வெற்றி வேட்பாளர் திரு ஏபிஎஸ் ஜெய்சங்கரன் எம்எல்ஏ நிறுத்தப்பட்டிருக்கிறோம். அதே போல கெங்கவெளி சட்டமன்ற தொகுதிக்கு நம்முடைய கழகத்தின் சார்பாக நல்ல தம்பி எம்எல்ஏ அவர்கள் நிறுத்தப்பட்டிருக்கிறோம். நம்முடைய ஜெய்சங்கரன் அவர்களுக்கும் திரு நல்ல தம்பி அவர்களுக்கும் இரட்டை சின்னத்தில் வாக்களியுங்க. நம்முடைய சின்னம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் சின்னம், அம்மாவின் சின்னம், விவசாயிகள் சின்னம், தொழிலாளியின் சின்னம், ஏழையின் சின்னம், வெற்றி சின்னம். வாக்களிப்பீர் இரட்டைக்கு. துரோகி என்று சொன்னா பொருத்தமா இருக்கிறது திரு ஸ்டாலின் குடும்பத்துக்கு தான். திரு ஸ்டாலின், உதயநிதி ஸ்டாலின், திருமதி கனிமொழி அவர்கள். அதிமுக எப்பொழுதும் யாருக்கும் துரோகம் செய்த வரலாறு கிடையாது. மக்களுக்கு சேவை செய்கின்ற இயக்கமான இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். எங்க தொண்டனாலும் சரி, எங்களுடைய நிர்வாகியாலும் சரி, எங்களுடைய எம்எல்ஏவாலும் சரி, அல்லது எம்பியாதான் சரி, அமைச்சராலும் சரி, இருக்கின்ற காலத்துக்கு மக்களுக்கு என்ன திட்டங்களை கொடுக்க வேண்டும் என்ற எண்ணம் தான் என்ன இருக்கும். திமுக அப்படி இல்லை. அவளை ஆட்சிக்கு வந்த உடனே எப்படி கொள்ளையடிக்க வேண்டும் என்பதுதான் என்ன இருக்கும். ரெண்டுமே அவர்கள் ஞாபகம் இருக்காது. இன்றைக்கு முதலமைச்சர் பேசுறார் 10 தோல்வி கண்ட பழனிசாமி. திரு ஸ்டாலின் அவர்களே 2021 இருந்து 2011 21 வரை 10 ஆண்டு அதிமுக ஆட்சி. 2011 இருந்து 2021 வரை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி. மாண்பு அம்மா அவர்கள் 2016 வரை தமிழகத்துடைய முதலமைச்சர் பொறுப்பேற்றாங்க. அதுக்கு பிறகு உங்களுடைய தயவால் கழக நிர்வாகியால் நான் முதலமைச்சராக பொறுப்பேற்றேன். ஆக 10 ஆண்டு காலம் ஒரு பொற்கால ஆட்சி கொடுத்தது அதிமுக. கொடுத்தோம்ல. அது எப்படிப்பட்ட காலம்? வறட்சி, புயல், வெள்ளம், கொரோனா, இப்படிப்பட்ட காலத்தில் கூட ஒரு நல்ல ஆட்சி கொடுத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். 2011 தேர்தல் உங்க அப்பா இருக்கின்ற பொழுது திரு கருணாநிதி அவர்களும் திரு ஸ்டாலின் அவர்களும் என்னென்னமா குட்டிக்கரை நடிச்சு பார்த்தாங்க. எதிர்கட்சி வரிசையில் கூட உட்கார முடியல. முடிஞ்சுதா? பிரதான எதிர்கட்சி வரிசையில் உட்கார முடிஞ்சுதா? பிரதான எதிர்கட்சியே வர முடியல. அப்பவும் மகனும் இருக்கும் போதே
ஸ்டாலின் அவர்களே, எங்க அம்மா மறைஞ்சிட்டாங்க, எங்க கட்சிக்குள்ள பல குழப்பத்தை விளைவிச்சீங்க, அதையெல்லாம் முறியடித்து 2021 சட்டமன்ற தேர்தலில் அண்ணா திமுக தலைமையில் அமைக்கப்பட்ட கூட்டணி 75 இடங்களில் வெற்றி பெற்றோம். அண்ணா திமுக பிரதான எதிர்கட்சியாக இருந்தது. உங்களால பண்ண முடிஞ்சதா? எப்பொழுது பார்த்தாலும் திரு ஸ்டாலின் பேசுறாரு, தமிழகத்திலே சிறந்த ஆட்சி கொடுத்தனும். என்ன சிறந்த ஆட்சி கொடுத்த? கடன் வாங்கி கடன்காரன் ஆக்கி இருக்கிற, அதுதானே உண்மை. வேற என்ன இந்த ஆட்சியில பார்க்க முடிஞ்சது? இந்த ஆத்தூர் சட்டமன்ற தொகுதிக்கு, கெங்கவல்லி சட்டமன்ற தொகுதிக்கு ஏதாவது செஞ்சாரா? அண்ணா திமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது பல திட்டங்களை கொண்டு வந்து நான் நிறைவேற்றினேன். பல திட்டங்கள் செயல்படுத்துவதற்கு நாம முயற்சி செஞ்சோம். அத்தனை முட்டுக்கட்ட போட்ட திமுக அரசாங்கம். அப்படிப்பட்ட அரசாங்கம் வேணுமா? இன்றைக்கு விலைவாசி விண்ணை முட்டுக்கிட்ட அளவுக்கு உயர்ந்து போய்விட்டது. இந்த கெங்கவல்லி சட்டமன்ற தொகுதி, ஆத்தூர் சட்டமன்ற தொகுதி வேளாண் பெருமக்கள் நிறைந்த பகுதி, விவசாயி நிறைந்த பகுதி, விவசாயி தொழிலாளி நிறைந்த பகுதி, அடிமட்டத்தில் வாழுகின்ற மக்கள். இப்படி தினந்தோறும் வேலைக்கு சென்றால்தான் அவர் வீட்டிலே அடுப்பு எரியும் என்று அடித்தட்டிலே வாழுகின்ற மக்கள். அப்படிப்பட்ட மக்கள் விலைவாசி உயர்வால இன்னல் பட்டு கொண்டிருக்கிறார்கள், துன்பப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அது இந்த அரசுக்கு தெரியுமா? எனவே செல்வ செழிப்பிலே வாழ்ந்தவர் ஸ்டாலின், செல்வ செழிப்பிலே வாழ்ந்தவர். ஏழையுடைய கஷ்டம் தெரியாது, விவசாயியுடைய கஷ்டம் தெரியாது, தொழிலாளருடைய கஷ்டம் தெரியாது. ஆக அப்படிப்பட்ட எந்த கஷ்டமும் தெரியாத இந்த நாட்டை ஆளுகின்ற முதலமைச்சர் இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள். இன்னை விலைவாசி இன்றைக்கு விண்ணை முட்டுக்கிட்ட அளவுக்கு உயர்ந்து போச்சு. அரிசி விலை 1 கிலோ பார்த்தீங்கன்னா, இதை நாமெல்லாம் தினந்தோறும் அரிசி வாங்கி சாப்பிட்டே ஆகணும், எண்ணெய் பயன்படுத்தி ஆகணும், பருப்பு பயன்படுத்தி ஆகணும். 3 பொருள் முக்கியமான பொருள். ஒன்று பச்சரிசி. அண்ணா திமுக ஆட்சியில் சாப்பாட்டு அரிசி 1 கிலோ 40 ரூபா, திமுக ஆட்சியில் 75. பொன்னி புழுங்கல் அரிசி 1 கிலோ 45 ரூபா அண்ணா திமுக ஆட்சியில், திமுக ஆட்சியில் 75. இட்லி புழுங்கல் அரிசி 1 கிலோ 30 ரூபா அண்ணா திமுக ஆட்சியில், திமுக ஆட்சியில் 55 ரூபா. கடலெண்ணெய் 1 லிட்டர் அண்ணா திமுக ஆட்சியில் 130 ரூபா, திமுக ஆட்சியில் 200 ரூபா. நெல்லெண்ணெய் 1 லிட்டர் அண்ணா திமுக ஆட்சியில் 250, திமுக ஆட்சியில் 500. துவரம் பருப்பு 1 கிலோ அண்ணா திமுக ஆட்சியில் 74, திமுக ஆட்சியில் 120. உளுத்தம் பருப்பு 1 கிலோ 79, திமுக ஆட்சியில் அண்ணா திமுக ஆட்சியில் 120. எவ்வளவு விலை உயர்ந்திருக்குது. இதுக்கு ஏதாவது விலை குறைப்பதற்கு இந்த அரசாங்கம் நடவடிக்கை எடுத்ததா? ஆனா திரு ஸ்டாலினும் இப்ப இருக்கிற மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சரும் நடப்பயணம் போயிட்டு கொண்டிருந்தாங்க. அப்போ திரு உதயநிதி ஸ்டாலின் நடித்த படம், என்ன படம்? தலைவனா, கழக தலைவர் ஒரு படம் நடிச்சிட்டு இருக்க. அப்ப ஸ்டாலின் அந்த மந்திரிகிட்ட கேட்கிறாரு, நாட்டை பத்தி கேட்கல, என்னுடைய மகன் உதயநிதி ஸ்டாலின் நடிச்சிருக்காரு, அந்த படம் நல்லா ஓடுதா, நல்லா கலெக்ஷன் ஆகுதான் கேட்கிறார். இதுதான் நாட்டுக்கு முக்கியமா? வாக்கிங் போகும்போது கூட, நடப்பயணம் போகும்போது கூட வீட்டை பத்தி தான் சிந்திக்கிறார், நாட்டு மக்களை சிந்திக்கல. உண்மையிலேயே ஒரு நல்ல முதலமைச்சரா இருந்தா கிடைக்கின்ற நேரத்தில் தமிழ்நாட்டு மக்களுக்கு என்ன பிரச்சனை, அதை எப்படி தீர்ப்பது என்று சிந்திச்சு பேசியிருந்தா ஒரு நல்ல முதலமைச்சர். ஆனா தன்னுடைய மகன் நடித்த படம் சிறப்பா ஓடுதா, நல்ல கலெக்ஷன் ஆகுதானா, இப்படிப்பட்ட முதலமைச்சர் நாட்டுக்கு தேவையா? அதோட இதெல்லாம் பாத்தீங்கன்னா எங்க பார்த்தாலும் போதைப் பொருள் நிறைஞ்சி இருக்குது. கஞ்சா விற்காத இடமே இல்லை. சந்து பந்து மூல முடக்க வீதி, கிராமத்திலிருந்து நகர வரை கஞ்சா தாராளமா விற்குது. இந்த போதைப் பொருள் நிறைந்த மாநிலமா தமிழ்நாடு மாறிடுது. பல முறை எச்சரிக்கை சட்டமன்றத்தில் பேசுறேன், நம்முடைய தொலைக்காட்சியில் பேட்டி கொடுத்தேன், ஊடகத்தில் பத்திரிகையில் பேட்டி கொடுத்தேன். இந்த அரசாங்கத்தில் நடவடிக்கை எடுக்கல. ஏன்னா கஞ்சா விற்கிறதுக்கு துணை நிற்பது திமுக நிர்வாகிகள் பரவலான செய்தி. உண்மைதானே? இன்னைக்கு பள்ளிக்கு அருகில, கல்லூரிக்கு அருகில, பொது இடத்துல அதிகமா கஞ்சா விற்கிறதுனால இன்றைக்கு மாணவர்கள், இளைஞர்கள், பொதுமக்கள் கஞ்சாக்கு அடிமையாகி குற்றச்செயலில் ஈடுபடுறாங்க. மிக மோசமான ஆட்சி. இன்றைக்கு நாம் பெற்ற செல்வம் நம் கண்ணு முன்னே எதிரே சீரழியக்கூடியது இந்த ஆட்சியில. இப்படிப்பட்ட கேடுகட்ட ஆட்சி தேவையா? நமக்கு செல்வமே நம்முடைய குழந்தைகள். கண்ணை இமையாப்பதை போல குழந்தைகளை வளர்த்து வச்சா இந்த
வெக்கங்கட்ட ஆட்சியில இந்த போதை பொருளுக்கு நம்முடைய குழந்தைகள் அடிமையாகி இன்றைக்கு அவருடைய வாழ்க்கை சீரழிக்கக்கூடிய ஆட்சி தொடர வேண்டுமா? அதோட அதிமுக ஆட்சி வளர்ந்தவுடனே 3 மாதத்தில் தமிழகத்தில் கஞ்சா இல்லை என்ற நிலையை உருவாக்க அறவே ஒழிச்சுவேன். தமிழகத்தில் முழுமையாக அறவே கஞ்சா ஒழிக்கப்படும். போதை என்ற பொருள் தமிழகத்தில் நடமாட முடியாது. சட்டத்தின் ஆட்சி எடுக்கும் அதிமுக ஆட்சியில். அதே போல இன்றைக்கு சிறுமிக்கு பாதுகாப்பு இல்ல, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல, பாட்டியம்மாவுக்கு கூட பாதுகாப்பு இல்ல, ஆயாவுக்கே பாதுகாப்பு இல்ல. ஆயா பத்திரமா பார்த்துக்கணும். இப்படிப்பட்ட மோசமான ஆட்சியில ஒட்டுமொத்த பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு வேதனையான ஆட்சி தமிழகத்தில் நடந்துகிட்டு இருக்குது. சிந்திக்க வேணும். இன்றைக்கு சமூகத்துறை அமைச்சர் தூத்துக்குடி விழாவில் பேசுறாங்க. தமிழகத்தில் கடந்த 5 ஆண்டு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் 6999 போக்சோ வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கு. ஆனா 18,000 பாலியல் சீண்டல் வழக்கு பதிவு செஞ்சிருக்குது. அதுல 6999 சிறுமிகள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இந்த போக்சோ வழக்குனா சிறுமிகள் பாதிக்கப்பட்டு பதிவு செய்யப்பட்ட வழக்கு போக்சோ வழக்கு. 6999 இது ஆட்சி நடக்குதா? சிறுமிகளுக்கு பாதுகாப்பு கிடைக்குதா? சத்தமா சொல்லுங்க, காது கேட்கணும் ஸ்டாலின். இந்த ஆட்சியில ஸ்டாலின் சொல்றார் ஒரு கூட்டத்தில், கோயம்புத்தூர் கூட்டம் நினைக்கிறேன், திருநெல்வேலி கூட்டத்தில், பெண்கள் பாதுகாப்பா இருக்கிறாங்க, பெண்களுக்கு வேலை அதிகமா கிடைக்குது. பொய் தானே? அப்படின்னா இப்ப எதுக்கு 6999 சிறுமிகள் பாதிக்கப்பட்டு போக்சோ வழக்கு பதிவு செய்யப்பட்டது? முதல்ல சக அமைச்சர், சமூகத்துறை அமைச்சர் வாக்குமூலம் கொடுத்திருக்காரு, வெளியில சொல்லியிருக்காரு. அப்படின்னா திரு ஸ்டாலின் பொய் தானே பேசுறாரு? ஆக இந்த மாநிலத்தில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. ஒட்டுமொத்த பெண்கள், ஒட்டுமொத்த மக்களுக்கே பாதுகாப்பு இல்லை. இன்னைக்கு பாத்தீங்கன்னா சிவகங்கையில் நாங்குநேரியில் போதை ஆசாமி இருசக்கர வாகனத்தில் போறாங்க, சாலையில் நிற்கிறவங்களை வெட்டி சாய்க்கிறான். அவனுக்கு அதுக்கு சம்மதம் இல்லை, போதை ஏறி போச்சு, என்ன செய்து தெரியல, போட்டு சாதிக்கிறான், வெட்டுறான், குத்துறான், சாகுறான். இன்னொன்னு கேவலமானது, நமக்கு திருநெல்வேலியில் 9ஆம் வகுப்பு படிக்கிற பெண் குழந்தைகள் பள்ளிக்கு எதுக்கு அனுப்புறோம்? கல்வி கேட்க அனுப்புறோம். இந்த ஆட்சியில் 9ஆம் வகுப்பு படிக்கிற பெண் குழந்தைங்க என்ன மது அருந்தது, மது அருந்ததுங்க. தம்பி இந்த கொடியை தூக்க முடியுப்பா, தம்பி கொடியை தூக்க முடியுப்பா, கொடியை தூக்க தள்ளுப்பா. 9ஆம் வகுப்பு படிக்கிற மாணவி, 9ஆம் வகுப்பு படிக்கிற மாணவி மது அருந்துகிற காட்சி எவ்வளவு கேவலம். நம்முடைய பெண் பிள்ளைய கண்ணை எமைகாப்பதோ பெட்ரோல் காக்குறோம், பள்ளிக்கு அனுப்புறோம், நல்லா படிச்சு அந்த குழந்தைகளுக்கு நல்ல எதிர்காலம் உருவாக வேண்டும் என்று ஒவ்வொரு தந்தையும் தாயும் கனவு காண்கிறோம். அந்த கனவு எல்லாம் மண்ணள்ளி போட்ட அரசாங்கம் தொடர வேண்டுமா? என்ன செங்கல்பட்டுல பேருந்துல போறாங்க, சீருடை போட்டுக்கிட்டு பெண் பிள்ளைகள்லாம் அங்க வாங்கி வாங்கி சரக்கடிக்குது. எவ்வளவு கொடுமை. இதற்கு பிறகு பள்ளியில, திருநெல்வேலி பக்கம் பள்ளியில படிக்கிற மாணவன் பின்னாண்ட அருவாளை சுருக்கிட்டு வரான். புத்தகம் படிக்கிற கையில அருவாளை ஏந்திக்கின்ற நில உருவாச்சு. இப்படி இருக்கின்ற ஆட்சி தேவையா? சிந்திச்சு பாருங்க. இன்னைக்கு பள்ளியில படிக்கின்ற குழந்தைகள் எந்த அளவுக்கு தரம் தாழ்ந்து போகின்ற அளவுக்கு இந்த ஆட்சியுடைய நிலை இருக்குது. இப்படிப்பட்ட ஆட்சியை அகற்றுவீர்களா? அதே போல இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகு மின் கட்டணம் 67% உயர்ந்தாச்சு. மின் கட்டணம் 67%. கடைக்கு பீக்கவர் டபுள் சார்ஜ் சொல்றாங்க. அதே போல இன்னைக்கு நகராட்சியில் இந்த ஆட்சி வந்த பிறகு அதிமுக ஆட்சியில் இருந்து விட இப்பொழுது 100% வரி உயர்வு, வீட்டுக்கு 100% உயர்வு, ஆண்டுக்கு 6% வரி உயர்வு, 2 வருஷத்துல 12% உயர்த்திட்டாங்க. பிறகு கடைக்கு 150% வரி உயர்வு, ஆண்டுக்கு 6% உயர்ச்சாச்சு. பிறகு குடிநீர் வரி உயர்வு, குப்பைக்கு வரி போட்டாங்க. இப்படி மக்கள் சிந்திக்கின்ற அளவுக்கு மிக மோசமான ஆட்சி தேவையா? அது மட்டும் இல்ல,
இன்றைக்கு அதிமுக ஆட்சி வந்த உடனே ரேஷன் கடையில் அரிசி போடுறோம். அந்த அரிசி தரம் இல்லாம இருக்குது. என்னிடத்துல புகார் வந்திருக்குது. நான் அந்த அரிசியை பார்த்தேன். இனி அதிமுக ஆட்சிக்கு வந்த உடனே எத்தனை ஆயிரம் கோடி செலவானாலும் பரவாயில்ல, கடையில வாங்குற அரிசி மாதிரி தரமான அரிசி கொடுப்போம். ஏழைகள் அற்புதமா அந்த அரிசி சமைச்சு உண்ணுகின்ற நிலை உருவாக்கி தருவோம். அதுபோல அதிமுக ஆட்சி வந்த உடனே ரேஷன் கடையில் விலையில்லா அரிசி கொடுக்கிறோம். இனி விலையில்லா பருப்பு கொடுக்கப்படும், விலையில்லா சமையல் எண்ணெய் வழங்கப்படும். அதே போல நீண்ட காலமாக நம்முடைய கெங்கவெளி சட்டமன்ற தொகுதி, ஆத்தூர் சட்டமன்ற தொகுதி விவசாய பெருடி மக்கள் இன்றைக்கு வறண்ட பகுதியில் ஏரி குளங்கள்லாம் மேட்டூரில் இருந்து வெளியேறிய உபரி நீரை நீரேற்று மூலமாக கொண்டு வந்து நிரப்ப வேண்டும் என்ற கோரிக்கை நிறைவேற்றப்படும். மத்திய அரசாங்கம் அறிவிப்பு வெளியிட்டு இருக்குது. இந்தியா முழுவதும் ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கப்படும் என்று மத்திய அரசு அறிவிச்சிருக்குது. அதை அதிமுக ஆட்சி வந்த உடனே ஜாதிவாரி கணக்கெடுப்பு தமிழகத்திலே நடத்தப்படும். இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கிறாங்க. இன்றைக்கு அந்த அறிக்கையில் இப்போ வெளியே வந்திருக்குது. ஏற்கனவே திராவிட முன்னேற்ற கழகத்தில் 2021ஆம் ஆண்டு அறிவிக்கப்பட்ட அறிவிப்பு 1/4 கூட நிறைவேற்றல. அதுல கேஸ் மானியம் கொடுத்தாங்களா? 100 நாள் வேலை திட்டத்தை 150 நாளா உயர்த்தினாங்களா? பெட்ரோல் டீசல் விலை குறைக்கலாம் குறிச்சாங்களா? கல்வி கடன் ரத்து பண்ணாங்களா? ஒன்னும் செய்யல. அத்தனை பொய் தானே. மீண்டும் இப்போ தேர்தல் அறிவிப்பு வெளிவந்திருக்கு, நடைமுறைப்படுத்த போறாங்களா? இன்னொன்னு கூப்பன் கொடுக்குறேங்கிறான். எதுக்கு கூப்பன்? திமுக காரன் விற்கிறதுக்கு. அங்க திமுக குடும்பத்துக்கு பணம் போகணும். நாம அப்படி இல்லை. நம்முடைய வாக்குறுதி எனக்கு வரி உயர்வு, விலைவாசி உயர்வு மக்கள் பாய்ச்சிருக்கிறாங்க. அதிலிருந்து அதுக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற அடிப்படையில் எல்லா குடும்பத்தையும் 10,000 ரூபாய் சிறப்பு உதவி தொகை வங்கியிலே செலுத்தப்படும். நம்முடைய அறிப்பு வங்கிக்கு போகுது, இவருடைய அறிப்பு திமுக குடும்பத்துக்கு போகுது. அது இல்லாத இப்படி கால்நடை பராமரிப்புக்கு திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் அறிக்கையில் 3000 5,000 கோடி ஒதுக்கப்படும் சொல்லி அத்தனையும் பொய். ஏற்கனவே கால்நடை பூங்கா அற்புதமா கட்டி முடிச்சிருக்கிறோம். 1000 கோடியில் 1000 ஏக்கராவில் அதை திறக்க மாட்டேங்கிறான். அத கை வலிக்க மாட்டேது, ரிப்பன் வெட்டுறது கை வலிக்க மாட்டேங்குது. அப்படி 1000 கோடியில் கட்டப்பட்ட கால்நடை பூங்கா நம்முடைய விவசாயிகளுக்கு உபதொழிவாக இருக்கின்ற கால்நடை வளர்ப்பு, அந்த ஆராய்ச்சி மூலமாக நம்முடைய விவசாயிகளுக்கு கலப்பட பசுகள் கொடுக்கப்பட்டு ஒரு பசு 40 லிட்டர் கறவை, 40 லிட்டர் ஆராய்ச்சி நிலையத்தில் ஒரு ஆடு 40 கிலோ கிடைக்கும் ஒரு வருஷத்துல. அது விலை இல்லாம விவசாயிக்கு தொழிலாளிக்கு கொடுக்க அந்த திட்டத்தை கொண்டாந்து மூடி வச்சு கிடக்குது. மீண்டும் அதிமுக ஆட்சி வந்தவுடனே கால்நடை பூங்கா திறக்கப்படும். விவசாயிகளுக்கு கறவை மாடு விலையில்லா கொடுக்கப்படும். அதே போல விவசாயிகளுக்கு குடிமராமத்து திட்டம், அந்த குடிமராமத்து திட்டம் நிறுத்திட்டாங்க. மீண்டும் அதிமுக ஆட்சி வந்தா தொடரும். விவசாயிகளுக்கு மும்முனை மின்சாரம் தொடரும். அம்மா மினி கிளினிக் ரத்து பண்ணிட்டாங்க. மீண்டும் அம்மா மினி கிளினிக் தமிழ்நாட்டில் திறக்கப்படும். 4.5 ஆண்டு காலமாக தொடர்ந்து வற்புறுத்தி வந்தோம். அரசு பள்ளியை படிக்கின்ற மாணவர்கள் லேப்டாப் கொடுக்கணும், கொடுக்கவே இல்லை. மக்களுடைய செல்வாக்கு இழந்த, இளைஞருடைய செல்வாக்கு இழந்த காலத்தில் வேண்டுமென்ற திட்டமிட்டு வேக வேகமா அவருடைய வாக்குகளை பெறுவதற்கு இப்போ லேப்டாப் அறிவிச்சிருக்காங்க. தரமில்லாத லேப்டாப். மீண்டும் அதிமுக ஆட்சி வந்தா நம்முடைய மாணவர்களுக்கு லேப்டாப் கொடுக்கப்படும். இன்றைக்கு அரசு பள்ளியை படிக்கின்ற மாணவர்கள் இன்றைக்கு அவர்களுக்கு 7.5% உள்ளிடங்களை கொண்டு வந்து அவள் மருத்துவர் ஆக வேண்டும் என்ற கனவை நனவாக்கி இருக்கிறோம். அதன் மூலம் இதுவரை 3000 பேர் இந்த இடஒதுக்கீட்டில் இடம் கிடைச்சு இன்னைக்கு மருத்துவக் கல்வி கிடைக்குது. இந்த மருத்துவக் கல்வியில் இடம் கிடைச்சவர்கள் ஏழைகள், அவர்களுக்கு மருத்துவக் கல்வி கட்டணம் செலுத்த முடியவில்லை. அது எனக்கு தெரிந்தவுடன் அந்த இடஒதுக்கீட்டில் இடம் கிடைத்த மாணவர்கள் அனைவருக்கும் கல்வி கடனை அரசாங்கமே செலுத்தும் என்ற அறிவிப்பை கொடுத்து ₹1 செலவு இல்லாம அரசு பள்ளி படிக்கிற மாணவர்கள் மருத்துவராக இருக்கிறாங்க. நம்முடைய மாவட்டத்தில் மட்டும் சுமார் 250 பேர் இன்றைக்கு அரசு பள்ளி படித்த மாணவர்கள் இன்றைக்கு மருத்துவராக இருக்கிறாங்க. இது சாதனை அல்லவா? இப்படி ஒரு திட்டத்தையாவது திராவிட முன்னேற்ற கழக அரசு செயல்படுத்தி இருக்குதா? நாம் கொண்டாந்த திட்டத்தை முடக்காக இருந்தாலும் பரவாயில்ல.
அத்தனையும் முடக்கி வச்சிருக்கிறாங்க. அதே போல அதிமுக ஆட்சி வந்த உடனே எல்லா குடும்பத்தையும் விலை இல்லாம ஃப்ரிட்ஜ் வழங்கப்படும். எல்லா குடும்பத்தையும் அதிமுக ஆட்சி வந்த உடனே குடும்ப தலைவர் மீது 2000 ரூபாய் வங்கி கணக்கில் செலுத்தப்படும். மாதம் பணிக்கு செல்லுகின்ற பெண்களுக்கு மானியம் 25,000 ரூபாய் 5 லட்சம் அம்மா இருசக்கர வாகனம் வழங்கப்படும். ஒவ்வொரு குடும்பத்திற்கு 3 விலையில்லா சிலிண்டர் ஆண்டுக்கு வழங்கப்படும். ஒவ்வொரு தைப்பொங்கல் வருகின்ற பொழுது பொங்கல் தோப்பு கொடுக்கிறோம். அதோட 1000 ரூபாய் உதவித்தொகை வழங்கப்படும் ஒவ்வொரு தைப்பொங்கல் ஆண்டும். அதே போல இப்பொழுது மகளிர் தான் நகர பேருந்தில் கட்டணம் இல்லாமல் பயணம் பண்றாங்க. இனி ஆண்களும் கட்டணம் இல்லாமல் நகர பேருந்தில் பயணம் செய்யும். அதே போல இன்னைக்கு அம்மா இல்லம் திட்டம், அந்த அம்மா இல்லம் திட்டத்தில் அனைத்து ஏழைகள் ஜாதி பாகுபாடு இல்லாம வீடு இல்லாத அனைத்து ஏழைகளுக்கும் அற்புதமான காங்கிரீட் வீடு நகரத்திலும் கட்டி கொடுக்கப்படும், கிராமத்திலும் கட்டி கொடுக்கும். அதோட பட்டியலின மக்கள், ஆதிராவிட மக்கள், அரிதிர மக்கள், மலைவாழ் மக்கள் எல்லாருக்குமே வீடு இல்லாதவர்களுக்கு காங்கிரீட் வீடு கட்டி கொடுக்கப்படும். அதோட அந்த குடும்பத்தில் இருக்கின்றவர்கள் ஆண் வாரிசு திருமணமாகி தனி குடித்தனம் போனா அவர்களுக்கு அரசாங்கமே சொந்தமா இடம் வாங்கி அற்புதமான காங்கிரீட் வீடு அந்த ஏழை மக்களுக்கு கட்டி கொடுக்கப்படும். முதியோர்களுக்கு தற்போது வழங்கப்படுகின்ற அந்த உதவித்தொகை உயர்த்தி வழங்கப்படும். கட்டிட தொழிலாளர்கள், அந்த தொழிலாளர்கள் பணி செய்கின்ற பொழுது தவறி விழுந்து உயிரிழந்தால் அந்த குடும்பத்திற்கு 25 லட்சம் நிவாரண உதவி வழங்கப்படும். அதே மாதிரி ஜல்லிக்கட்டு போட்டி, அவர்களுக்கு அந்த ஜல்லிக்கட்டு போட்டி அனுமதி வாங்கி நடத்துகிறவர்களுக்கு 5 லட்சம் ரூபாய் உதவித்தொகை வழங்கப்படும். அந்த ஜல்லிக்கட்டு போட்டியில பதிவு செய்து ஜல்லிக்கட்டு விளையாட்டில் ஈடுபடுகிற பொழுது அவருக்கு உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டு அவர்கள் இறந்தால் அந்த குடும்பத்துக்கு 10 லட்சம் ரூபாய் இது ஒதுக்கப்படும் நிவாரண உதவி. அந்த ஜல்லிக்கட்டு போட்டியிலே கலந்து கொண்டு வீரர்கள் பதிவு செய்யப்பட்ட வீரர்களுக்கு காப்பீடு செய்து பிரீமியத்தை அரசாங்கமே செலுத்தும். அதே போல மரமேறும் தொழிலாளிகள், அந்த மரமேறும் தொழில் ஈடுபட்டுகின்ற பொழுது தவறி விழுந்து உயிரிழந்தால் அந்த குடும்பத்துக்கு 10 லட்சம் ரூபாய் நிவாரணம் அளிக்கப்படும். மரமேறும் தொழிலாளர்கள் அவர்களுக்கு தேவையான உபகரணங்கள் விலையில்லாமல் வாங்கி கொடுக்கப்படும். அதுபோல சலவை தொழிலாளர்கள் அவர்களுக்கும் உதவித்தொகை வழங்கப்படும். விவசாயிகள் தொடக்க வேளாண்மை வாங்கிய பயிர்க்கடன் ரத்து செய்யப்படும். இப்ப அதிமுக ஆட்சியில் இங்க ஆத்துல இருந்து மஞ்சளிக்கு ரயில்வே கேட்டிருக்குது. அதில் உயர்மட்ட பாலம் கட்டப்படும் அறிவிச்சேன். அது கிடப்புல போட்டாங்க. அதிமுக ஆட்சி உடனே அந்த மேம்பாலம் கட்டி கொடுக்கப்படும். இன்னைக்கு ஆத்தூர் நகரத்தில் உள்ள போய் வெளியில் போகணும், நகரத்து வழியா போக்குவரத்து நெரிசலாக இருக்குது. அதற்காக அங்கே புறவழிச்சாலை அமைக்கப்படும் அறிவித்தேன். ஒரு பகுதி தான் நிறைவேற்றிருக்குது. எஞ்சி பகுதியும் அதிமுக ஆட்சி வந்து நிறைவேற்றி கொடுக்கப்படும். மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம். தமிழகத்தை ஸ்டாலின் மாடல் அரசு, பெயர் மாடல் அரசு. பை பை ஸ்டாலின். நன்றி, வணக்கம். கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல், இது வாய்மையின் எக்காலம்.